நினைப்பது எனக்கு தெரியுமா நீ என்னை அழைப்பது உனக்கு தெரியுமா நான் உன்னை நினைப்பது எனக்கு தெரியுமா நீ என்னை அழைப்பது வணக்கம். மண் வளம், இயற்கை அழகு, போரின் சோக வரலாறு, புலம்பெயர் மக்களின் பெரும் இயக்கங்கள், சொந்த மண்ணை இழந்தாலும் உலக மண்ணை உயர்த்தி பிடித்தவர்கள், இதயம் கணக்கும் இலங்கையின் இத்தனை கதைகளுக்கு நடுவே சாதனைகள் பல புரிந்த ஈழத்து இசை மன்னர் பீதாம்பரம் பரமேஷ் அவர்களின் முப்பெரும் விழாவிற்கு வருகை தந்துள்ள உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். முதலில் சாதனைகள் பல செய்த ஈழத்து இசை மன்னர் ஐயா MP பரமேஷ் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். பிரபாரதி பிரபாகர் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். இசையமைப்பாளர் மற்றும் பாடகி, மாநிலங்களவை நாடாளுமன்ற உறுப்பினர் மற்றும் திமுக துணை பொதுச் செயலாளர் திருச்சி சிவா அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். இயக்குனர் சீனு ராமசாமி அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். வைஷாலி சுப்பிரமணியம் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். திவான் மைதீன் தமிழ்நாடு பிரஸ் மீடியா ரிப்போர்ட்டர்ஸ் யூனியன் பிரசிடென்ட் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். அனைவருக்கும் இனிய மதிய வணக்கங்கள். ஈழத்து மெல்லிசை மன்னர் MP பரமேஷ் அவர்களின் முப்பெரும் விழாவிற்கு வருகை தந்துள்ள சிறப்பு விருந்தினர்கள் மற்றும் பத்திரிகையாளர்களை அன்புடன் வரவேற்கிறோம். முதலில் ஒரு ஏவி பார்க்கலாம். ஈழத்து மெல்லிசை மன்னர் MP பரமேஷ் அவர்களின் வாழ்க்கை வரலாறு. தன் தந்தை பீதாம்பரத்தை பற்றி ஈழத்து மெல்லிசை மன்னர் MP பரமேஷ் எழுதிய தமிழ்ச்சுடர் பிள்ளைப்பாட்டு கவிஞர் விபுல பீதாம்பரம் என்ற புத்தகம் இன்று மறுபதிப்பு செய்யப்பட்டு வெளியிடப்படுகிறது. மறைந்த மா பீதாம்பரம் அவர்களின் மூத்த புதல்வன் தான் இந்த புத்தகத்தை எழுதிய ஆசிரியர். ஈழத்து மெல்லிசை மன்னர் MP பரமேஷ் அவர்கள் ஆவார். மா பீதாம்பரம் அவர்கள் சுவாமி விபுலானந்தரின் முதல் மாணவன் என்ற முறையில் அவருடைய கொள்கைகளை பின்பற்றி வாழ்ந்தவர். மா பீதாம்பரம் அவர்கள் ஒரு தமிழ் பண்டிதர் மற்றும் பாடசாலைகளின் வித்யாதிகாரியாகவும், அதாவது சூப்பரிண்டெண்டன்ட் ஆஃப் ஸ்கூல்ஸாகவும் பணிபுரிந்தவர். அவரின் வழிகாட்டுதலால் இளமை காலத்திலேயே பாடல்களை எழுதத் தொடங்கினார் MP பரமேஷ் அவர்கள். தமிழ் மொழி, இலக்கியம், வரலாறு ஆகிய அனைத்தையும் அவரது தந்தை பீதாம்பரம் அவர்களிடம் கற்றுக்கொண்டார். MP பரமேஷ் இப்பொழுது ஜெர்மனியில் வாழ்ந்து வருகிறார். 1968களில் இலங்கையின் முதல் தமிழ் இசைத்தட்டை வெளியிட்டு அந்த பாடல் மூலம் உலக தமிழர்கள் மத்தியில் மிகவும் பாராட்டை பெற்று தமிழர்களின் மனதை கொள்ளை கொண்டவர் MP பரமேஷ் அவர்கள். MP பரமேஷ் அவர்கள் இசைத்தட்டுக்களை வெளியிடுவதற்கு முன் இசைத்தென்றல் என்ற பெயரில் இவர் நடத்திய இசைக்குழு நூற்றுக்கணக்கான மேடை நிகழ்ச்சிகளை நடத்தி அதன் மூலம் புகழ் பெற்றார். தனக்கென ஒரு சங்கீத சாம்ராஜ்யத்தை அமைத்தார். அவரின் அசாத்திய திறமையை சிறப்பிக்கும் விதமாக யாழ் வீரசிங்கம் மண்டபத்தில் 1972 ஈழத்தின் நாடக தந்தை கலையரசு சொர்ணலிங்கம் அவர்கள் MP பரமேஷ் அவர்களுக்கு ஈழத்து மெல்லிசை மன்னர் என்ற பட்டத்தை அளித்து கௌரவித்தார். காதல் ஒரு நல்ல கலைஞனை உருவாக்கும் என்பதற்கு ஒரு அழகான எடுத்துக்காட்டு MP பரமேஷ் அவர்கள். தான் காதலித்த பெண்ணிடம் தன் காதலை சொல்ல அவர் தேர்ந்தெடுத்த ஆயுதம்தான் இசை. அந்த காதலும் இசையும் தான் இன்றும் அவரை உயிர்ப்பித்துக் கொண்டிருக்கிறது. சங்கீத பூஷணம் சிவமாலினி மீது MP பரமேஷ் அவர்கள் வைத்த காதல்தான் உனக்கு தெரியுமா நான் உன்னை நினைப்பது என்ற பாடல் உருவாக காரணமாக அமைந்தது. அதுதான்
இவர் இலங்கையின் முதல் தமிழிசை தட்டு உருவாகவும் காரணமாக இருந்தது. சிவமாலினி அவர்கள் இலங்கையில் இருந்து தமிழ்நாட்டில் சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் சங்கீதம் படித்துக் கொண்டிருந்த காலம் அது. இப்போது போல் எந்த தொலை தொடர்பு சாதனங்களும் இல்லாத காலத்தில் MP பரமேஷ் அவர்கள் இந்த பாடலை இலங்கை வானொலியில் ஒளிபரப்பு செய்து தன் காதலை மாலினியின் காதில் விட வைத்தார். இந்த பாடல் இலங்கையின் இசை வரலாற்றில் அழிக்க முடியாத சாதனை படைக்க காரணமாக இருந்தது என்பது மறுக்க முடியாத உண்மை. அன்றைய காதலர்களின் தேசிய கீதம் இந்த பாடல்தான். மக்கள் மனதை கொள்ளையடித்த அந்த பாடல் சங்கீத பரம்பரையில் வந்த சங்கீத பூஷணம் மாலினி அவர்கள் மனதை மயக்காமலாயிருந்திருக்கும். எனக்கு தெரியுமா நான் உன்னை நினைப்பது, எனக்கு தெரியுமா நீ என்னை அழைப்பது, உனக்கு தெரியுமா நான் உன்னை நினைப்பது, எனக்கு தெரியுமா நீ என்னை அழைப்பது. இசையோடு இசை சேர்ந்தது. இருவரும் பல எதிர்ப்புகளுக்கு பின் ஒன்று சேர்ந்தனர். இவர்களின் காதலின் அடையாளமாக 6 குழந்தைகள் பிறந்தனர். பரமேஷ் மாலினி குடும்பத்தினர் இலங்கையில் போரால் 1986 ஜெர்மனிக்கு புலம்பெயர்ந்தனர். தாய் தந்தை போலவே இவரின் மூத்த மகள் பிரபாலினி பிரபாகரன் இலங்கையின் முதல் தமிழ் பெண் இசையமைப்பாளர் என உருவெடுத்து இந்த இசை குடும்பத்தின் புதிய வாரிசாக பெருமை சேர்த்திருக்கிறார் என்பது பாராட்டப்பட வேண்டிய விஷயம். பிரபாலினி பிரபாகரன் தனது தந்தையைப் போலவே பாடல்கள் எழுதுவது, இசையமைப்பது, பாடுவது, தயாரிப்பது என்று ஒரு பன்முக கலைஞராக இயங்கி வருகிறார். ஈழத்து மெல்லிசை மன்னர் MP பரமேஷ் அவர்கள் தொடர்ந்து இசையமைத்து இசைத்தட்டு வடிவில் வெளியிட்டு சாதனை படைத்த பாடல்களில் குறிப்பிட வேண்டியவை: உனக்கு தெரியுமா நான் உன்னை நினைப்பது, எனக்கு தெரியுமா நீ என்னை அழைப்பது, நான் கொண்டமா நான் சொல்லையே, போகாதே தூர போகாதே, தாங்காதே நெஞ்சம் தாங்காதே, நீ வாழும் இடம் எங்கே, எந்த பார்வை விழும் அங்கே, மனமாளிகை ரோஜா மனம் வீசுது லேசா, தினம் பூஜைக்கு வரவோ நான் பூ பறித்திடவோ, எழுதுகிறேன் பாட்டு இனிய தமிழ் சேர்த்து, அழைக்கும் ஓசை கேட்கலையா, அன்பு பாடல் உனக்கல்லவா என்ற பாடல்களை எழுதி இசையமைத்து பாடினார். இந்த 8 பாடலையும் 3 இசைத்தட்டுகளில் 1968களில் வெளியிட்டார். அன்று அந்த இசைத்தட்டுகள் மிகப்பெரிய சாதனைகளை படைத்தன. அந்த பாடல்கள் சிங்கள மொழியிலும் மொழிமாற்றம் செய்யப்பட்டு இசைத்தட்டுகளாக வெளியிடப்பட்டன. சிங்கள மொழியிலும் மிகச் சிறந்த வரவேற்பு பெற்றது இப்பாடல்கள். இதுவரை 2000 பாடல்களுக்கு மேல் இசையமைத்து தயாராக வைத்திருக்கிறார் பரமேஷ் அவர்கள். அதில் சில 100 பாடல்கள் பதிவு செய்தும் மீள்பதிவு செய்தும் வருடா வருடம் வெளியிடுகிறார் இவரது வாரிசு பிரபாலினி அவர்கள். MP பரமேஷ் இலங்கையின் 3 முக்கிய மாநகரங்களான யாழ்ப்பாணம், திருகோணமலை மற்றும் மட்டக்களப்பு பகுதிகளின் சிறப்புகளை பற்றி எழுதி இசையமைத்து பாடிய பாடல்கள் மக்களிடையே மிகுந்த வரவேற்பை பெற்றன. திருகோணமலை எங்கள் நாடு, திருகோணேச குடி கொண்ட திருஞானர் வீடு.
நந்தவன கூத்தாடும் திருநாட்டிலே தெய்வமகள் வாழுகின்றாள் கண்ணகி தெய்வமகள் வாழுகின்றாள். யாழ்ப்பாடி யாழ்ப்பாணம் பெயர் கொண்டது வேலேந்தும் நல்லூர் கந்தன் அருள் கொண்டது. உலகோடு உறவாடி உயர்வானது உலகோடு உறவாடி உயர்வானது உயர் தமிழ் என்று உள்ளத்திலே பதிவானது என்ற அந்த பாடல்களை கடந்த வருடம் புதிதாக வெளியிட்டார். பொதுவாக ஒரு பாடலை உருவாக்க கவிஞர், இசையமைப்பாளர், பாடகர் மற்றும் வாத்திய கலைஞர்கள் என பலர் தேவைப்படுவர். ஆனால் எம்பி பரமேஷ் கவிதை எழுதும் பொழுதே ஒரே நேரத்தில் இசையமைத்து அதை பாடி தானே உருவாக்கும் தனிச்சிறப்புடையவர். எம்பி பரமேஷ் அவர்கள் பெற்ற விருதுகள் பல. அதில் குறிப்பிட வேண்டியவை 2019 ஜெர்மனியின் வெற்றிமணி தமிழ் பத்திரிகையின் வாழ்நாள் சாதனையாளர் விருது, 2019 கனடாவில் தமிழ் மிரர் பத்திரிகையின் வாழ்நாள் சாதனையாளர் விருது, 2025 இந்தியாவில் மனம் மாமன்றம் அமைப்பு சேலம் வழங்கிய இசை மாமணி ஆகிய விருதுகள். இன்று எங்கள் ஈழத்து மெல்லிசை மன்னர் எம்பி பரமேஷ் அவர்களுக்கு 60 ஆண்டுகள் அவர் இந்த இசை உலகிற்கு செய்த சேவையை மெச்சி பாராட்டு விழா எடுத்திருக்கிறோம். இந்த நீண்ட இசை பயணத்தை மென்மேலும் தொடர்ந்து உலகம் முழுவதும் ஆயிரக்கணக்கான இதயங்களை தொடும் இசையை அவர் தொடர்ந்து எழுதி கொண்டிருக்கிறார். ஈழத்தில் 30 வருட உள்நாட்டு போரால் மக்கள் சகலத்தையும் இழந்து வாழ்வாதாரத்திற்கு மட்டுமே ஓடிச் சென்றனர். கலை, இலக்கியம், இயற்கை, படைப்பாற்றல், கலைஞர்கள் வாழ்வு அனைத்தும் சிதைந்தன. ஆனாலும் இந்த மாபெரும் கலைஞன் போல் ஒரு சிலரே தனது கலை கலாச்சாரத்தை இத்தனை போராட்டத்திற்குள்ளும் தொடர்ந்திருக்கிறார்கள். இந்த கலைஞர்களுக்கெல்லாம் இன்றைய தருணம் சமர்ப்பணம். இன்று 3 வம்சங்கள் ஒன்று கூடும் பெருவிழா. தந்தை மா பீதாம்பரத்திற்காக மகன் ஈழத்து மெல்லிசை மன்னர் எம்பி பரமேஷ் புத்தகம் எழுதி வெளியிட பரமேஷ் அவர்களின் வாரிசு மகள் பிரபாலினியும் சகோதரர்களும் தமது தந்தை பரமேஷ் அவர்களுக்கு விழா எடுக்கின்றனர். வாழ்க பல்லாண்டு உங்கள் கலை குடும்பத்தின் சேவை. மங்கையராய் பிறப்பதற்கு நல்ல மாதவம் செய்திடல் வேண்டும் அம்மா. பெண் என்று சொல்லி பின்னுக்கு தள்ளிய காலம் போய் தேரில் வைத்து தேவலோகம் காட்டும் உலகம் அன்பால் அரவணைத்து அன்னை தந்தைக்கு ஆயுள் முழுக்க போற்றிக் கொண்டிருக்க வேண்டும். அப்படி ஒரு மகளாக இலங்கையின் முதல் பெண் இசையமைப்பாளர் என்ற பெருமையோடு இன்றைய விழாவிற்கு காரணமான குயின் கோப்ரா ஃபேம் திருமதி பிரபாலினி பிரபாகர் அவர்களை வரவேற்புரை வழங்க அன்புடன் அழைக்கிறோம். வணக்கம். சபையோருக்கு, இங்கு வந்திருக்கும் பத்திரிகையாளர்களுக்கு, நண்பர்களுக்கு, ஈழத்தமிழர் மக்களுக்கு, இந்திய தமிழ் மக்களுக்கு எல்லோருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளும் வணக்கங்களும். அது மட்டுமில்ல, இன்னைக்கு இவ்வளவு ஒரு குறுகிய
இவ்வளவு அரசியல் ரோஜில இவ்வளவு பரபரப்பா எல்லாம் நடந்து கொண்டிருக்கும் பொழுதும் திருச்சி சிவா அவர்கள் இந்த மேடையை வந்து அலங்கரிக்கிறது எங்களுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சியான ஒரு தருணம். மிகவும் நன்றி இங்க ஒரு கையா. திருச்சி சிவா சார் பத்தி நான் சொல்ல தேவையில்ல, உங்க எல்லாருக்கும் அவரை பத்தி தெரியும். 2007ஆம் ஆண்டுல இருந்து ராஜ்யசபால எங்களுடைய எம்பியாக தமிழ் மக்களின் சார்பில் எங்களுக்காக தன்னுடைய குரல் கொடுத்து எங்களின் தேவைகளை அங்க பூர்த்தி செய்யறதுக்காக வாதாடி போராடி வரும் ஒரு நல்ல அரசியல்வாதி மட்டுமல்ல, ஒரு நல்ல மனிதன். எத்தனையோ நல்ல விடயங்களை அவர்கள் வந்து அங்கே பேசி நடாத்தி இருக்கின்றார். அதற்கு எல்லாருக்கும் ஒரு பெரிய நன்றி சொல்றதற்கு ஒரு கரகோஷம் கொடுத்திருக்கிறார். ஐயா, உங்களை பத்தி பேசுறதுக்கு எனக்கு வயசுல எனக்கு முதல்ல உங்களை மாதிரி தமிழே வராது. ஆனா நான் உங்க மேல எவ்வளவு அன்பும் பாசமும் கௌரவம் வச்சிருக்கேன்றது எனக்கு தெரியும். கடந்த 15 வருடங்களாக ஐயா எனக்கு ஒரு நலம் விரும்பி ஒரு நல்ல வெல்விஷர், ஒரு நல்ல கெட்டதுலயும் என்னோட பங்கெடுத்து நீங்க எங்க குடும்பம் மேல வச்சிருக்கிற அன்புக்கும் பாசத்துக்கும் மிகவும் நன்றியை நான் சொல்லிக்கிறேன். இதுல வந்து அடுத்ததாக திரு சீனு ராமசாமி சார், அவங்க வந்து தேசிய அவார்ட்ஸ் வின் பண்ண இயக்குனர் மட்டுமல்ல, சிறந்த கவிஞர். அவருடைய பல புத்தகங்களை வெளியிட்டிருக்காரு. மகன்களின் பேத்தி என்ற புத்தகம் எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும் சார். சோ இங்க பொன்னான நேரத்தை எங்களோட இன்றைக்கு கொண்டு எங்களோட பகிர்ந்து கொள்வதற்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நான் வந்து சுருக்கமாவே இன்னைக்கு பேசிக்கிறேன், ஏன்னா எல்லாரும் கொஞ்சம் பிஸியா இருக்கோம், கொஞ்சம் நிகழ்ச்சி ஆரம்பிக்க நேரம் ஆயிடுத்து. சோ அது மட்டுமல்ல, இன்னைக்கு திரு தீவான் அவர்கள் என்னோட இணைந்திருக்கார். மிகவும் நன்றி மிஸ்டர் தீவான். என்னுடைய தோழி இயக்குனர் கேமராமேன் வைஷாலி அவர்கள் எங்களோட இங்கே வந்திருக்காங்க. மிகவும் நன்றி அம்மா. அண்ட் மிஸ்டர் தட்சிணாமூர்த்தி சார், ஹி இஸ் ஃப்ரம் பிராவோ மியூசிக். இவங்க வந்து பல படங்கள் தயாரிக்கிறதும் மியூசிக் சேனல்ஸ் நடத்துறது அவங்க வேலை. அது மட்டுமில்ல, நான் அவர் வந்து சின்ன ஒரு கதை சொல்ல விரும்புறேன். குயின் கோப்ரான்ற ஒரு ஆல்பம் நான் வந்து 2015 இங்க ஆர்கேவி ஸ்டுடியோல வெளியிட்டு, அதுலயும் வந்து திருச்சி சிவா சார் தான் வந்து தலைமை தாங்கி நடத்தினாங்க. அந்த விழா அந்த ஆல்பத்தை வந்து எனக்கு இங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணது மிஸ்டர் தட்சிணாமூர்த்தி சார் தான். அவங்களோட பிரேவோ அந்த சேனல் தான். சோ அவங்கள வந்து மேடையில கூப்பிட்டு வச்சு எனக்கு கௌரவப்படுத்துறதுக்கு அன்னைக்கு மறந்தும் போச்சு. ஏன்னா அவர் வந்து அவ்வளவு பிஸியா இருந்து இந்த கடைசி நேரம் மட்டும் என்னுடைய சிடி எல்லாம் கொண்டு வரணும். அந்த காலத்துல சிடி இருக்கும் இல்ல, அதெல்லாம் கொண்டு வரணும். இது சோ பிஸி, அங்க எங்க ஓடி தெரியும், நான் அவரை மறந்தே போனேன். அப்புறமா தான் நிகழ்ச்சி நடந்துட்டு இருக்கு, அவர் மேடையில கீழே இருக்காரு. எனக்கு சும்மா பதறி போச்சு மனம் ஒரு நிமிஷம். ஐம் சோ சாரி, நான் அது வேணும்னே பண்ணல. இன்னைக்கு நான் உங்களுக்கு அது மன்னிப்பு கேட்டுக்கிறேன். வேணும்னு நான் இத சொல்லணும்ன்றதுதான் என்னுடைய மெயின் நோக்கம் இருந்துச்சு. ரொம்ப நன்றி. அந்த காலத்துல இருந்து எனக்கு எந்த இசைத்துறையிலையும் என்ன புத்தகம் தேவையோ எல்லாத்துலயும் பக்கபலமா இருக்கிறது தட்சிணாமூர்த்தி. தேங்க்யூ சோ மச். அது மட்டுமல்ல, இங்க இப்போ நாங்க வந்து என்னுடைய அப்பப்பாவை பத்தி நாங்க கொஞ்சம் சொல்ல விரும்புறேன். என்னுடைய அப்பப்பா மாவண்ணா பீதாம்பரம் அவர்கள் ஒரு தமிழ் பண்டிதர் மற்றும் இந்து சமய விரும்பி. சோ அவங்க வந்து ஈழத்துல வந்து பெரிய பெரிய சாதனைகள் புரிந்தாலும் எங்களுடைய கலைகளை, கலாச்சாரத்தை, பண்பாட்டை எல்லாம் அவங்க வந்து அந்த காலத்துல நிறைய கவிஞர்கள் போல, நிறைய புலவர்கள் போல பாதுகாத்து வந்தாங்க. எங்களுடைய ஈழத்துல வந்து எங்களோட ஒரு 35 வருஷமா எங்களுடைய சரித்திரங்கள் வந்து அழிக்கப்பட்டு வருகின்றன, தமிழ் சரித்திரங்கள். சோ அதுல வந்து இப்போ நாங்க போராடி இப்போதான் நாங்க மீண்டு வந்திருக்கோம். இந்த கட்டத்துல என்ன மாதிரி பல தமிழர்கள் வந்து தங்களுடைய சரித்திரங்களை தேடி அதோட பதிவு செய்துட்டு இருக்காங்க. அந்த வகையில தான் என்னுடைய அப்பப்பாவை பற்றி அந்த நினைவு மலர ஒரு மீள்பதிவு செய்திருக்காங்க. அதுலதான் இந்த வந்து பிள்ளைப்பாட்டு கவிஞர் விப்ளபூத பீதாம்பரம் தமிழ்ச்சுடர் என்ற அந்த புத்தகம். இந்த புத்தகம் வந்து ஒரு நினைவு மலரா இருந்தாலும் அதுல வந்து பெரிய விஷயங்கள் எல்லாம் இருக்கு. என்னுடைய அப்பப்பா வந்து ஒரு சுவாமி விபுலானந்தரின் முதலாவது மாணவர் என்றது மட்டுமல்ல, அதுல பல விஷயங்கள், பல சரித்திர விஷயங்கள் எல்லாம் அதுல அடங்கி இருக்கு. அதை நீங்க உங்களால் முடிந்த அளவுக்கு படிச்சு பாருங்க. ஏன்னா இது வந்து எங்களுடைய சரித்திரத்துல, இலங்கையில் நடந்த ஒரு சரித்திரத்துல ஒரு சின்ன ஒரு அங்கம் என்றாலும்
நாங்க அதை பதிவு செய்ய வேண்டும். ஏன்னா ஒவ்வொரு சின்ன 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 துண்டை எங்களை அழிச்சுட்டே வந்ததால எங்களுக்கு அங்கே இது தமிழர் பூமி தானா என்ற ஒரு கேள்வியே கேட்டுக்கிற அளவுக்கு இப்ப இருக்கோம். சோ அது தமிழர் பூமி தான். ஆனால் நாங்க வந்து இந்த போரால நிறைய ஞாபகங்களை, நிறைய கலாச்சாரத்தை, நிறைய பண்பாட்டை, நிறைய உண்மைகளை அழித்து மறைத்து எங்களை ஒதுக்கி வைத்திருக்கின்றார்கள். அது இன்னும் நடந்துட்டு இருக்கு. ஆனால் எதிர்காலத்தில் அது வந்து இப்படிப்பட்ட புதிய புதிய பதிவுகளால் எங்களுடைய நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு, எங்களுடைய அடுத்த வாரிசுகளுக்கு நாங்க அதுல சொல்ல வேண்டும் என்று நான் தாழ்ந்து உங்களுடைய வேண்டிக் கொள்கின்றேன். அடுத்ததாக என்னுடைய அப்பா ஈழத்து மெல்சிமன் எம்பி பரமேஷ், அவர் வந்து தன்னுடைய தமிழ் எல்லாத்தையும் கத்துக்கிட்டது அப்ப பார்த்துதான். ஆனா அது பிறக்கும் போது கலைஞர்கள் சொல்லுவாங்க, நான் தலைக்கணத்துல பேசுறேன்னு நினைக்காதீங்க, நாங்க கற்றுக்கொண்டு சில கலைகளை செய்யலாம், பிறவி கலைஞர்ன்றது வந்து அது வேற எக்ஸ்ட்ரீம் லெவல். அந்த நான் வந்து இப்படிப்பட்ட அம்மாக்கும் சரி, அம்மா சங்கீத பூஷணம் சிவமாணி பரமேஷ் அவங்களுக்கும் சரி, இப்படிப்பட்ட ஒரு அப்பாக்கும் சரி, நான் ஒரு மகளா பிறந்தது ரொம்ப ரொம்ப நான் பாக்கியமா நினைக்கின்றேன். என்னுடைய கடமைகள் வந்து சிலது இருக்கின்றது. ஏன்னா எங்க குடும்பத்துல வந்து இனி ஒரு இசை வாரிசு இருக்குமா அல்லது கேள்விதான். ஏன்னா நாங்க எல்லாரும் வெளிநாட்டுல வாழ்ந்துட்டு இருக்கோம். சோ அந்த வெளிநாட்டுல வந்து எங்க தமிழ் மொழியை நாங்க காப்பாத்துறது ரொம்ப போராடிட்டு இருக்கோம். என் குழந்தைங்களுக்கு நான் தமிழ் மொழி கத்துக் கொடுக்கறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுத்திருக்கேன். கொஞ்சம் கொஞ்சம் புரியுமா அவங்களுக்கு, பேச மாட்டாங்க. சோ இந்த கலாச்சாரம் பண்பாடு எல்லாம் அவங்களுக்கு கற்றுக்கொள்றதுக்கு வாய்ப்பே இல்லை. இனி அவங்க வந்து திருமணம் பண்ண போறது வந்து எங்க தமிழ் பெண்களான்றது அதெல்லாம் கேள்விக்குறிதான். சோ இது என்னுடைய குடும்பத்தில் வரும் கடைசி வாரிசு நான். ஈழத்து மெல்லிசை மன்னனின் எம்பி பரமேஷன் கடைசி வாரிசு நான் தான். சோ அதனால நான் வந்து இது என்னுடைய ஒரு பெரிய பொறுப்பாக வச்சிருந்தேன். என் அப்பாவை இங்க வந்து மரியாதை கொடுத்து அவருக்கு நல்ல கௌரவம் கொடுக்கணும் என்ற ஒரு ஆசைதான் இந்த விழா. அதான் அவங்க சொல்லியிருந்தாங்க முப்பெரும் விழான்னு சொல்லி. அப்பா எழுதின புத்தகம், நான் வந்து அப்பாவுக்கு செய்யற கௌரவம். நான் மட்டுமில்ல, என்னுடைய சகோதரங்கள் எல்லாரும் ஜெர்மன்ல இருக்காங்க, பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க எல்லாரும் சேர்ந்து நாங்க செய்யற ஒரு பெரிய கௌரவம் எங்களுடைய அப்பாவுக்கும் எங்களுடைய அம்மாக்கும். எங்களுடைய அம்மா இறந்துட்டாங்க, அவங்க ஆசீர்வாதத்துல எல்லாம் நடந்துட்டு இருக்குன்றது வந்து நான் வந்து உறுதியாக நம்புகின்றேன். இதுல வந்து எனக்கு கிடைச்ச பெருமை என்னன்னு சொன்னா, இந்த தாய்க்கும் ஈழத்து மெல்லிசை எம்பி பரமேஷ் அவர்களுக்கும் ஒரு மகளாக பிறந்து என்னையும் வந்து ஒரு பெண் என்று சொல்லி அடக்காம, எனக்கு எப்போ இசையில் ஆர்வம் வந்துச்சோ பண்ணிக்கோன்னு சொல்லி விட்டுட்டாங்க. சோ அதை என்னை கட்டுப்படுத்தி இருந்தா நான் வந்து தொடர்ந்து இது பண்ணிருக்க மாட்டேன். அதுக்கு நான் முதல்ல என்னுடைய அப்பாவுக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். அதே மாதிரி என்னுடைய அம்மா, அவங்க வந்து இப்ப எங்க கூட இல்லை என்றாலும் அவங்க வார்த்தைகள் தான் என்னை வந்து எப்பவும் வளர்த்துட்டு வழிநடத்திட்டு வந்திருக்கு. நன்றியம்மா, நீங்க எங்க இருந்தாலும் உங்க ஆசீர்வாதம் எங்களுக்கு வேணும். அடுத்ததாக சின்ன ஒரு விஷயம் நான் சொல்ல விரும்புறேன். ஈழத்து கலைஞர்கள் என்று சொன்னா நாங்க வந்து ரொம்ப கஷ்டத்துல, அதாவது ரொம்ப பாடுபடுவோம். உங்களுடைய முயற்சிகளை எல்லாம், படைப்புகளை வெளியில கொண்டு வர்றதுக்கு, எல்லாத்தையும் நடத்துறதுக்கு, ஒரு அங்கீகாரம் பெறுவதற்கு நாங்க ரொம்ப 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 கஷ்டப்படுவோம். ஏன்னா இங்க நீங்க ஒரு சிஸ்டம் வச்சிருக்கீங்க. ஒரு ப்ரொடியூசர் இருப்பாரு, ஒரு டைரக்டர் இருப்பாரு, ஒரு ஆர்டிஸ்ட் இருப்பாங்க, நடிக்க வருவாங்க. அது இவங்க தான் ஒரு அமைப்பு இருக்கு. எங்க ஈழத்துல வந்து அது உருவாகும் முதல்ல எங்களுக்கு போர் வந்து எல்லாத்தையும் அழிச்சிருச்சு. சோ இப்போ கூட நாங்க இப்போ எங்க யங்ஸ்டர்ஸ் வந்து ஒரு படம் எடுத்தாலோ இல்லாட்டி ஒரு பாடலை செய்தாலோ, அந்த 64 கலைகளும் என்று சொல்லுவாங்கல்ல, அதை வந்து ஒருத்தர் இல்லாட்டி 2 பேர் சேர்த்து இருப்பாங்க. அதாவது நீங்க வந்து ஒரு டிரெக்டர் என்று சொல்றது, அவர் எங்க இயக்குனர் வந்து இயக்குனராகவும் இருப்பாங்க, அதே சமயத்துல ஆடைகள் ஹேர் ஸ்டைலிஸ்டா இருப்பாங்க, ஆடைகள் எடுத்து கொடுப்பாங்க. அந்த துறைகள் எல்லாத்தையும் வந்து ஒருத்தன் கவனிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கும். ஏன்னா எங்களுக்கு அதனால வருமானம் இல்லை. சோ இந்த போட்டி இருக்குல்ல, இந்த ஈழத்து கலைகள் இந்திய கலைகள் என்ற போட்டியை நாங்க எப்பவும் கம்பேர் பண்ணக்கூடாது. அதாவது ஒரு ஈழத்து படத்தை விட ஒரு இந்தியன் படம் எப்பவும் நல்லா தான் இருக்கும். ஏன்னா நீங்க எங்களுக்கு எல்லாம் மூத்தவங்க, நீங்க சொல்றதுதான் நாங்க பார்த்து கத்துட்டு வர்றோம். எங்களுக்கு ஒரு பாடசாலையோ இல்லாட்டிக்கு இப்போ
நாடகம் கற்றுக்கொள்வதற்கு இடமோ கூட்டு என்னன்னு சொல்லுவாங்க, கூத்துப்பட்டறையோ அப்படியோ அந்த விஷயங்கள் எங்ககிட்ட இல்ல. சோ நீங்க வந்து இங்க இருக்கிற மக்கள் எங்களுக்கு அதை கத்துக் கொடுங்க. அதாவது கலைஞர்கள், இந்திய கலைஞர்கள்ட்ட நாங்க எடுக்கிறது, இந்திய கலைஞர்கள் யாரு கண்டாலும் ஈழத்து கலைஞர்கள் சொல்லி வந்தா அவங்களுக்கு கத்துக் கொடுங்க, அவங்கள உங்களோட சேர்த்துக்குங்க, எங்களை முன்னுக்கு வர வைங்க. நாங்க வந்து அடுத்த ஜெனரேஷன்ல நிச்சயமா அவங்க எப்படியாவது கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்துருவாங்கன்னு நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஆனா உங்களை பார்த்துதான் நாங்க வளர்ந்துட்டு வர்றோம். சோ அது என்னுடைய சின்ன ஒரு வேண்டுகோள். எங்களை ஒதுக்காம நீங்க உங்களை இணைச்சு பாத்தீங்கன்னா நாங்களும் அது. நாங்க வந்து வேற நாடுன்றாலும் ஒரே ரத்தம், நாங்க தமிழர்கள், நாங்க ஒன்று கூடி ஏதாவது ஒரு வழியில நாங்க இது வந்து செய்ய முடியுங்களே. மற்றது நான் வேகமா இந்த பேச்சை முடிச்சுக்கிறதுக்காக ஆசைப்படுறேன். என்னுடைய கணவர் பிரபாகரன் அமெரிக்கால இப்ப என் குழந்தைங்களை பார்த்துட்டு இருக்காரு. அவங்களுக்கு 14-16 வயசும். தேங்க்யூ சோ மச். என்னை வந்து என்னுடைய அப்பாவோட என்னுடைய கனவை இங்க நிறைவேற்ற வைக்கிறதுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி. ஒவ்வொரு ஆண்ட வெட்டிக்கும் பிறகு பின்னாடியும் ஒரு பொண்ணு இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. என்ன பொறுத்தவரையில ஒரு பெண்ணின் வெற்றிக்கு பின்னாடி ஒரு ஆண் இருக்கணும். அது என் கணவர் சரியா சேர்த்துட்டு வர்றாருன்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப ரொம்ப நன்றி கரண். I love you so much. I love you Krish. I love you Karthik. உங்கள் அனைவரின் வரவுக்குமாக நான் ரொம்ப 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 நன்றி கடமைப்பட்டிருக்கேன். அடுத்ததாக பாடல்களை கேட்டோம். உனக்கு தெரியுமா நான் உன்னை அழைத்தது, எனக்கு தெரியுமா நீ என்னை அழைத்தது அப்படின்னு அப்பாவோட வரிகள் கேட்டோம். ஸோ இப்போ நீங்க பாடினீங்கன்னா அந்த வார்த்தைகள் எங்களுக்கு 1960 நம்ம எம்எஸ்வி ஐயா போட்ட பாடல் மாதிரியே இருக்குது. ஸோ 2 வரையும் நீங்க பாடினீங்கன்னா நல்லா இருக்கும். நான் இந்த பாட்டை இப்போ ரீமிக்ஸ் பண்ணியிருக்கேன், கொஞ்சம் புது ஸ்டைலா. ஆனா அதை நான் இப்ப பாடல, அது வந்து ஜனவரி மாசம் வெளிவிட இருக்கேன். ஸோ இப்போ வந்து என்னுடைய அப்பா என்னுடைய அம்மாக்காக எழுதிய காதல் கடிதம் எப்படி அது வந்து இலங்கை வானொலியில் பதிச்சு கொண்டு கொடுத்தாங்க என்று சொல்லி ஒரு சின்ன கதை ஒண்ணு இருக்கு. அது நான் சொன்னவன் அது பெரிய பெரிய கதையாயிரும், நேரம் போயிடும். ஸோ ஒன்லி பாடுறேன். உனக்கு தெரியுமா நான் உன்னை நினைப்பது, எனக்கு தெரியுமா நீ என்னை அழைப்பது, மணக்க முடியுமா மலர் பறித்தெடுக்காமல், மாலையாகுமா அதை தொடுத்தெடுக்காமல், படிக்க முடியுமா தொடர்கதை தொடராமல், படிக்க முடியுமா தொடர்கதை தொடராமல், பாட முடியுமா ஒரு இசை எடுக்காமல், பாட முடியுமா ஒரு இசை எடுக்காமல், உனக்கு தெரியுமா நான் உன்னை நினைப்பது, எனக்கு தெரியுமா நீ என்னை அழைப்பது, உனக்கு தெரியுமா நான் உன்னை நினைப்பது, எனக்கு தெரியுமா நீ என்னை அழைப்பது. நன்றி நன்றி நன்றி. ஐயோ இன்னும் 2 லைன் பாடக்கூடாதா அப்படிங்கிற மாதிரியான ஒரு அழகான. தேங்க்யூ ஸோ மச். அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம். மண்ணுக்கும் மக்களுக்குமான பாடல்கள் பல தந்து பன்னிசை கலைஞராக 1/4 நூற்றாண்டு காலத்திற்கு மேலாக பேசப்பட்டு வரும் MP பரமேஷ் ஐயா அவர்கள் விழாவிற்கு வாழ்த்து வந்திருக்கும் மைதீன் அவர்களை இப்போது பேச அழைக்கிறோம். தமிழ்நாடு பிரசன்ட் மீடியா ரிப்போர்ட்டர்ஸ் யூனியனின் மாநில தலைவர் என்ற முறையில் இந்த விழாவிற்கு பெருமை சேர்க்கக்கூடிய அளவில் இந்த புத்தகத்தை வெளியிட்டு MP அவர்கள் வெளியிட MP பரமேஸ்வரர் அவர்களுடைய இந்த புத்தக வெளியீட்டு விழா சிறப்பாக நாடாளுமன்ற எங்களது தமிழ் பேச்சாலும் எங்கள் உள்ளத்தை கொள்ளை கொண்டிருக்கும் ஐயா சிவா அவர்களை நான் பாராட்ட கடமைப்பட்டுள்ளேன். அதேபோல் இங்கு அழகாக நம்மளையெல்லாம்
இயக்குனர் சீனி ஆசன் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் இந்த புத்தகத்தை வழங்கி எங்களுக்கு ஒரு கம்பீர தோற்றத்துடன் பிரபாகரன் என்றால் ஒரு கம்பீர தோற்றம் ஒன்று உண்டு. அந்த இதற்கு ஏத்தாப்பிலே பிரபாகரன் அவர்களையும் இந்த தருணத்தில் நல்ல முறையில் இதை வழிகாட்டி தந்த PRO அவர்களுக்கும், இந்த நூல் வெளியீட்டு விழாவில் மெல்லிசை என்றால் நாம் எங்கொழுதும் கேட்கக்கூடிய மெல்லிசை, எங்கு சென்றாலும் நமக்கு மனதுக்கு இனிமையை கொடுக்கக்கூடிய மெல்லிசை, நான் இங்கு அவர்களை பாராட்ட வரவில்லை, வாழ்த்து பெற வந்திருக்கிறேன். அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம். உள்ளத்தில் தோன்றி உணர்வுகளில் உறைந்து கிடக்கும் நினைவுகளை ஈரம் காயாத எழுத்துக்களை படமாகவும் பாடமாகவும் தரும் இயக்குனர் சீனு ராமசாமி அவர்களை இப்போது பேச அழைக்கிறோம். யாரோ ஒரு ஆள் விசில் அடிச்ச மாதிரி தெரிஞ்சு. அண்ணன் வேற மேடையில் இருக்காரு. இது என்னோட ஏற்பாடு நினைக்க மாட்டாரா? இதுக்கு எனக்கு சம்மந்தமே கிடையாது. இது ஏதோ ஒரு திட்டமிட்ட சதின்னு நினைக்கிறேன். இல்ல யாருமே தெரியல. நம்ம வளர்ச்சியில் அக்கறையுள்ள ஒரு 2 பேர் பின்னாடி உட்கார்ந்து விசில் அடிக்கிற மாதிரி தெரியுது. ரொம்ப நன்றி. அந்த 2 பேருக்கு முதல்ல நன்றி. அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். இந்த டெல்லி குளிர்கால கூட்டத்தொடரில் அந்த குளிர்கால கூட்டத்தொடருக்கே ஒரு உஷ்ணமா இருக்கக்கூடிய திருச்சி நாடாளுமன்ற உறுப்பினர், கலா ரசிகர், என் அருமை அண்ணன் திருச்சி சிவா அவர்களே. அண்ணன் சிவா அவர்களை பத்தி சொல்லணும்னா, அவர் ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக, மக்கள் தொண்டராக, கொள்கை பேசுபவராக, உண்மையிலேயே பேசுவதற்காகவே படைக்கப்பட்ட ஒரு பிறப்பாக, ஒரு ஒரு ஆயுதமாக தான் நமக்கு தெரியும். நான் அவருடைய பேச்சுக்கு மிகப்பெரிய ரசிகராக இருந்தேன். ஆனால் உண்மையிலேயே பிரபாலினி அவர்களுக்கு இந்த நேரத்தில் அண்ணன் திருச்சி சிவா அவர்களை இந்த விழாவுக்கு அழைச்சதுக்காக முதல்ல என்னுடைய தனிப்பட்ட பாராட்டை நான் தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா அண்ணன் பேசுவது மட்டுமல்ல, மிக இனிமையாக பாடக்கூடியவர். அதுவும் மொழியின் ருசி அறிந்து, கவிதையின் ருசி அறிந்து அனுபவித்து அதை பாடக்கூடிய, அதுவும் பழைய பாட்டெல்லாம் அண்ணன் பாட சொல்லி நீங்க கேட்கணும். குறிப்பாக ஹிந்தி பாடல்கள்லாம் ரொம்ப அற்புதமா பாடுவார். அதாவது இசைக்கு இசை ஒரு சர்வதேச மொழி. அந்தந்த ஊர்ல அவங்களோட தாய்மொழியில அது பாடப்படுது. அதனால உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா மொழி பாடல்களையும் அவர் கேட்பார். அண்ணன் அவர்கள் ஹிந்தி பாடல்களை மிக அற்புதமாக பாடுவார். அதே மாதிரி தமிழ் பாடல்களை, தர்மதுரை வெளியான அந்த இரவு, நான் எடுத்த தர்மதுரை திரைப்படம் வெளியான அந்த இரவில் எனக்கு தொலைபேசியில் தொடர்பு கொண்டு இந்த படம் மாபெரும் வெற்றி பெறும் என்று முன்கூட்டியே சொன்னவர். அந்த படத்தை அங்குலங்கலமாக அவர் ரசித்தார். அதிலிருந்துதான் நான் அவரோடு ஐக்கியமான நான் எடுக்கும் எல்லா படங்களையும் முன்கூட்டியே அவருக்கு நான் காட்டி கொடுப்பேன். அப்படி இந்த அண்ணன் திருச்சி சிவா அவர்கள் இருக்கிற மேடையில், அவர் அருகில் நான் இருப்பது எனக்கு ரொம்ப பெருமை. அந்த வாய்ப்பை எனக்கு தந்த பிரபாலனிக்கு என்னுடைய நன்றி. எனக்கு பக்கத்தில் இன்னொருத்தவங்க உட்கார்ந்துருக்காங்க பாருங்க. அவங்க வைஷாலி, மிகச்சிறந்த கேமராமேன்.
அவங்களும் இவங்களும் சேர்ந்து தான் அந்த இலங்கையில் அந்த ஆட்டம் போட்டது. ஷூட்டிங் இலங்கையில் பாட்டு, இசை, தன்னுடைய கலா ஆர்வத்தை பூரா வெளிப்படுத்தின அந்த கடற்கரையில, அதுக்கு காரணம் அவங்க. மிகச்சிறந்த ஒளிப்பதிவாளர். குறிப்பா அவங்க நல்லா மீன் குழம்பு வைப்பாங்க, அது எனக்கு தெரியும். ஒரு நாள் அவங்க வீட்டில் மீன் குழம்பு சாப்பிட்டேன். ரொம்ப பிரமாதமான மீன் குழம்பு. ஆனால் அதே சமயத்தில் ஃபோட்டோகிராஃபியும் அவைலபிள் லைட்டில் படம் எடுக்கிறதுக்கு ஒரு தனி ஆற்றல் வேணும். ஏன்னா லைட்டு நம்ம பண்ணி எடுக்கிறது வேற, கிடைக்கிற வெளிச்சத்தில் படம் எடுக்கிறது வேற. சூரியன் கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து போய்கிட்டே இருக்கும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த அவைலபிள் ஃபோட்டோகிராஃபிங்கிறது ரொம்ப கஷ்டம். அதில் அவங்க ஒரு மிகச்சிறந்த ஒளிப்பதிவாளர். நான் பிரபாலனி அவர்களை நான் பார்த்த உடனே, நான் பழக ஆரம்பித்த உடனே நான் உண்மையிலே நினைச்சேன், ஒரு தகப்பனுக்கு மகள் என்றால் இப்படி பிறக்கணும். ஒரு தகப்பனுக்கு மகள் என்றால் இப்படி பிறக்கணும். அண்ணன் திருச்சி சிவா அவர்களோடு நான் பழகியவன்ற முறையில் அவருடைய 2 பெண் பிள்ளைகளும் அவர்கள் அப்படி ரெண்டு உள்ளங்கையில வச்சு தாங்கிறத நான் பக்கத்துல இருந்து பார்த்தேன். என்னை சிற்றப்பா என்று அழைக்கக்கூடிய அந்த பிள்ளைகள், அது ஒருத்தவங்க கவிஞர். தன் தந்தையை பற்றி அதாவது இந்த விழாவுக்கும் அண்ணன் திருச்சி சிவா அவர்களுக்கும் ஒரு டிஸ்கனெக்டட் கனெக்ஷன்ஸ் இருக்கு. என்ன எப்படி இந்த பிரபாரனை தன் தந்தையை தன் உயிர்ல சுமந்துகிட்டு இருக்காரோ, அது மாதிரி அண்ணனுடைய பிள்ளைகள் இருவரும் அண்ணனை தன் உள்ளங்கையில தாங்கதான் நான் பக்கத்துல பார்த்திருக்கேன். தன் தந்தைக்காகவே ஒரு கவிதை நூலை ஒரு மகள் மூத்தவள் எழுதியிருக்காங்க. சின்ன பாப்பா அது வேற மாத்தி சொல்லி, அப்ப நைட் நான் திட்டு வாங்க முடியாது. போன் பண்ணி, சித்தப்பா இப்படி நீங்க மாத்தி சொல்லிட்டீங்களே அப்படி. ஸோ அண்ணனுக்கு என்னுடைய வணக்கம். இந்த பிரபாலனை பத்தி சொல்லணும்னா, நீங்க பார்க்குற தோற்றத்துக்கும் அவங்களோட நீங்க பழகி பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தை மாதிரி, பழகினா தெரியாது, ஒரு குழந்தை மாதிரி தன் தந்தையை அவ்வளவு உயிருக்குயிரா நேசிக்கிற ஒரு ஒரு சகோதரி. இந்த ஜென்ரேஷன்ல தான் இப்படிப்பட்ட பிள்ளைங்களை பார்க்க முடியும். அடுத்த ஜென்ரேஷன்ல இப்படி இருக்குமான்றதுக்கு உத்தரவாதம் நான் சொல்ல முடியாது. ஏன்னா வெளிநாட்டில் இப்ப பிரபாலனிக்கு இருக்கிற இதே தவிப்பு தான் ஏறக்குறைய உலக லெவல்ல இருக்கக்கூடிய, இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா பெற்றோர்களின் மன தவிப்பாயிருச்சு. ஏன்னா அதாவது படிச்சுக்கிட்டு இருக்கிற குழந்தைகள் பார்க்கறதுக்கு தொடங்கிருச்சு. சின்ன வயசுல இருந்து எல்லாத்தையும் பார்க்க ஆரம்பிச்சிருச்சு. அதுகளுக்கு எதன் மீதும் ஒரு தீவிரமான ஒரு பிடிப்பு, ஈடுபாடு, நம்பிக்கை அப்படிங்கிறது குறைஞ்சுக்கிட்டே இருக்கு. எல்லாத்தையுமே பார்த்துருது. எல்லா ஆச்சரியங்களும் ஒரு குழந்தைக்கு 10 வயதுக்குள் முடிந்து விடுகிறது. ஏன்னா படிக்கிற எல்லாருமே பார்க்கறதுக்கு ஆரம்பிச்சிட்டோம். இப்படி இருக்கிற இந்த இணைய வாழ்வுல பார்க்கிற எல்லாமே குடிப்பதற்கு தண்ணீர், பணம், இன்னும் கொஞ்ச நாள் சுவாசிக்கிறதுக்கு பணம் வந்துடும். இப்ப பார்த்தாலே பணம், பார்க்கிற எல்லாமே பணம். பார்த்தா காசு, பேசினா காசு, தண்ணி குடிச்சா காசு. அப்ப இந்த 3க்குமே காசு ஆயிடுச்சு. குடியிருந்தா காசு. அப்ப ஒரு மனிதன் உயிரோடு இருக்கிறதுக்கே செலவழிக்கணும், அதுக்கு சம்பாதிக்கணும், வாழ்நாளெல்லாம் சம்பாதிக்கணும். இப்படியான ஒரு ஒரு காலகட்டத்தில், இந்த மாதிரியான ஒரு காலகட்டத்தில் ஒரு பெண் தன் தந்தையுடைய பாடலை, தன் தந்தையுடைய ஈழத்து மெல்லிசை மன்னர் MP பரமேஷ் அவர்களுடைய அந்த பாடல்களை மக்கள் மன்றத்தில் கொண்டு வந்து அறிமுகப்படுத்தி, இங்கே மட்டுமல்ல இலங்கை முழுக்க நிகழ்ச்சி நடத்தி, இவர் என் தந்தை, இவர் இசையமைத்த பாடல், இது என்னுடைய தாயார், இவங்க 2 பேரும் காதலுக்கு வரும் இந்த பாடல், கிட்டத்தட்ட அவருடைய ஒட்டுமொத்த ஆல்பத்தையும் அவர் போட்ட எல்லா பாடல்களையும் மக்கள் மன்றத்தில் திரும்ப பாடி. ஏன்னா அவங்க சொன்ன மாதிரி அது அழிந்து போன நகரம், அழிஞ்சு போன ஊர்,
பல பேருக்கு ஊரே இல்லை, பல ஊர்களில் தமிழர்களே இல்லை. அப்படியான ஒரு ஊர்ல, அப்படி ஒரு பாதிக்கப்பட்ட ஒரு ஊர்ல தன் தந்தையின் பாடலை தொடர்ந்து இசைத்து கொண்டே தன் தந்தையின் பெருமையை பேசிக்கொண்டே இருக்கிற பிரபாலினி பிரபாகரனுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அதுவும் ஈழத்து முதல் பெண் இசையமைப்பாளர் என்ற பெருமை கொண்ட தங்கைக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அவருக்காக வேண்டியே நான் இந்த விழாவுக்கு வந்தேன். அதன் பிறகு அதனுடைய இனிப்பான ஒரு விஷயம் என்னன்னா, அண்ணன் சிவா அவர்கள் இந்த மேடைக்கு வந்தது. நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை. அண்ணன் சிவா அவர்களை நான் இந்த மேடையில் இன்னைக்கு நான் சந்திப்பேன் நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஸோ இந்த புத்தகமானது புத்தகத்தை கையில் கொடுக்கவே இல்லை, கொடுத்தது நான் முழுக்க படிச்சுட்டு வந்து இதை பற்றி நான் கொஞ்சம் 2 வார்த்தை உங்களுக்கு சொல்லியிருப்பேன். அவர் தந்தை ஒரு கவிஞராக இருந்திருக்கிறார், கவிஞர் விபுல பீதாம்பரம் கவிஞராக இருந்திருக்கிறார். அதை பற்றி இவர் அவருடைய சரிதையை எழுதியிருக்கிறார். இந்த முக்கியமாக இந்த நூலில் நான் வந்து பார்த்து ஆச்சரியப்பட்ட ஒரு விஷயம் என்னன்னா, இதை பார்க்கும்போதே எனக்கு ஒரு விஷயம் தெரியுது. இலங்கைக்கும் தமிழ்நாட்டுக்கும் வர்த்தகம் மட்டுமல்ல, வாழ்வியல் உறவு எவ்வாறு இருந்தது என்பதை இந்த புத்தகத்தினுடைய முதல் பக்கமே எனக்கு சொல்லியது. அது குறிப்பாக அன்றைய கலைமகளின் ஆசிரியர் திரு கீவா ஜெகநாதன் அவர்கள், கீவாஜா அவர்கள், இவருடைய தந்தைக்கு ஒரு இரங்கற்பா எழுதியிருக்கிறார். அன்றைய கலைமகளின் ஆசிரியர் கீவா ஜெகநாதன் அவர்கள், கீவாஜா என்று சொல்லக்கூடிய ஜெகநாதன் அவர்கள், இவருடைய தந்தைக்கு வந்து ஒரு இரங்கற்பா எழுதியிருக்கிறார். அந்த இரங்கற்பாவோடு இந்த புத்தகம் வந்திருக்கிறது. இந்த புத்தகத்தை முழுவதுமாக படித்துவிட்டு எனது கருத்துக்களை முகநூலில் நான் பதிவு செய்கிறேன். பிரபா, என்னை அழைத்தமைக்கு நன்றி. இங்கே விழாவுக்கு வந்திருந்த அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். வணக்கம். நன்றி சார். அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம். புலரும் ஒவ்வொரு தினமும் புத்தம் புதியாக படித்த கவிதை போல அன்பின் அடையாளமாய் ஈழத்து மக்களின் இதயம் நிறைந்தவர், 2000 பாடல்கள் தந்த பன்முக திறமையாளர், படைப்பாளி. இவர் வாழும் காலத்தில் நாம் வாழ்வது அருமையும் பெருமையும். அழைக்கிறோம் MP பிரமேஷ் ஐயா அவர்கள். அதற்கு முன்னால் பத்திரிகை தொடர்பாளர் குமரேசன் சார்பில் ஐயா அவர்களுக்கு இப்போது மலர் மாலையும் மரியாதையும் திரு நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்கள் வழங்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. மைக் வந்து வணக்கம். தமிழ்நாடு, தமிழ்நாட்டுக்கு பக்கத்தில் இருந்து நான் தமிழ்நாட்டை பற்றி பேசுகிறேன். எனக்கு ஒரு அந்தரம் சொல்வார்கள், அப்படி இருக்கிறது. நன்றி திருச்சி சிவா அவர்களே. திருச்சிக்கும் எனக்கும் பல தொடர்பு இருக்கின்றது. அதாவது சுவாமி விவேகானந்தர் அவர்கள் இறுதியாக சொற்பொழிவாற்றியது திருச்சி வானொலி நிலையத்தில். அந்த நேரத்தில் ஜெயங்கொண்டான், கூத்தபிரான் என்ற 2 அறிவிப்பாளர்கள் இருந்தார்கள். அவர்கள் மூலம்தான் நான் அறிந்தேன். இன்று அவர்கள் இல்லை, காரந்தர் சென்று விட்டார்கள். சுவாமி விவேகானந்தர் அருகில் இருந்தவர் என்னுடைய தந்தையார் பீதாம்பரன் அவர்கள். என்னுடைய தந்தையாரின் மடியில் சுவாமி விவேகானந்தர் அவர்கள் சொற்பொழிவாற்றி கொண்டிருக்கும் பொழுது மயங்கி விழுந்தார்கள். அப்பொழுது மட்டக்களப்புக்கு அவர் எடுத்து சென்றார்கள். அங்கு ஆடி மாதம் 6 சுவாமி விவேகானந்தர் அவர்கள் காலமானார்.
அந்த தொடர்போ என்னவோ எனது மகளிருடைய குயின் கோப்ரா நிகழ்ச்சிக்கும் வருகை தந்து இந்த நிகழ்ச்சியிலும் வந்து எனக்கு நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கிய திருச்சி சிவா அவர்களுக்கு நான் மீண்டும் மீண்டும் நன்றி சொல்லிக் கொள்கின்றேன். சேனூர் ராமசாமி அவர்கள் பேசிய பேச்சை கேட்டால் அதனால் நான் என் பேச்சை பேசவே இல்லை. நான் என்ன கூற நினைத்தேனோ அதை எல்லாம் அவர் கூறிவிட்டார். அவைதான் தேவை. அவர் கீவா ஜெகன் நானே கூட எடுத்து வந்தார். அதுதான் முக்கியமானது. யார் ஒருவர் யாரால் பாராட்டப்படுகிறார் என்பது முக்கியம். அதுதான் முக்கியம். அன்று என்னுடைய தந்தையாரின் பெருமையை குறிப்பிடாமல் அவர் யாரால் பாராட்டப்பட்ட கிவா ஜெகநாதன் அவர்களால், அதாவது தென்னிந்திய தமிழ்நாட்டு மக்களுக்கு அறிமுகமான பெருமையை அறிந்த கிவா ஜெகநாதன் அவர்களால் என் தந்தையார் பாராட்டப்பட்டார் என்பதுதான் எனக்கும் பெருமை, என் மகனுக்கும் பெருமை. இதுதான் வேண்டும். இதை ராமசாமி அவர்கள் மிக தெளிவாக சொன்னார். எனவே நான் அதிகம் பேச தேவையில்லை. தமிழ்நாட்டுக்கு என் வாழ்த்துக்கள். இது ஒரு சாதாரண நாடல்ல. லுப்தான்சா இரவு 2:40 3 மணித்தியாலங்கள் லேட்டாக ஆங்கிலத்தில் பேசுகிறேன், அதை சொல்லுகிறேன். தாமதமாக வருகை தந்தது. அந்த நேரத்தில் கூட சென்னை ஏர்போர்ட் வெட்ட வெளிச்சமாக, என்ன இது திரும்பவும் நான் அமெரிக்காவுக்கு வந்து இறங்கி விட்டேனா, நேரம் பழுது வந்து விட்டதா நான் கேட்கவில்லை மகளிடம். ஆனால் அப்படி இருந்தது. கண்கொள்ளா காட்சி. சும்மா நினைக்காதீர்கள். இன்னும் 10 வருடங்களுக்குள் அமெரிக்காவை விட 10 மடங்கு சிறப்பாக தமிழ்நாடு வந்துவிடும். தமிழ்நாட்டில் எந்த பஞ்சமும் இல்லை. நிச்சயமாக நான் தமிழ்நாட்டில் இருந்திருந்தால் என்று நீங்கள் பாடல்கள் கேட்டிருப்பீர்கள். இந்த பாடல்கள் அனைத்தும் இலங்கை கலைஞர்களாக ஒளிப்பதிவு செய்யப்பட்டவை. அதற்காக நீங்கள் இலங்கை தமிழ் மக்களுக்கு, இலங்கை டெக்னீஷியன்ஸுக்கு, அதுவும் 50 வருடங்களுக்கு முன்பு அந்த தராதத்தில் இருந்திருக்காள் என்பதற்காக இலங்கை கலைஞர்களுக்கு நீங்கள் ஒரு கைதட்டல் கொடுத்தே ஆகும். இதை மட்டும்தான் நான் கூறுவேன். சகலவற்றையும் என்னை பற்றியோ இந்த இலங்கை புத்தகத்தை பற்றியோ ராமசாமி அவர்கள் தாராளமாக கூறிவிட்டார்கள். இப்பொழுது எனது நண்பர் அப்படி கூறுவதும் தவறு நினைக்கிறேன். ஒரு பெரிய இடத்தில் இருக்கின்றார். திருச்சிக்கு அவருக்கு தந்தையருக்கும் உள்ள தொடர்பெல்லாம் அவர் எனக்கு நெருக்கமானதாக இருக்கின்றார். இதனை திரு தட்சிணாமூர்த்தி அவருக்கு நன்றி கூற வேண்டும். இன்றும் மௌனமாக அமர்ந்து கொண்டிருக்கின்றார். மௌனத்துக்கு காரணங்கள் அவருடைய சில தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை நீங்கள் கேட்டிருந்தால் கேட்டவருக்கு தெரிந்திருக்கும். அதை நான் மீண்டும் நினைவுபடுத்தவில்லை. எனது சீடிக்களை, இசைத்தட்டுக்களை எனக்கு தராதரத்தில் பிரஸ்டிங் ரெக்கார்ட்ஸ் ஆக சானி கம்பெனியில் மிக குறைந்த விலையில் இலவசமாக கொடுப்பதற்காக அவற்றை எனக்கு அச்சிட்டு பிரசன்ட் செய்து கொடுத்தவர் திரு தட்சிணாமூர்த்தி அவர்கள். அவருக்கும் அவருடைய மனைவிக்கும் 1 வருடத்துக்குள், அதை நான் கூறலாமா தெரியவில்லை, அவரை விட்டு
விடைபெறுகிறேன். நன்றி. தட்சணம் சந்தோஷத்திலும் ஒரு கவலைகள் இருக்கும். அப்படி இருந்தும் அவர் வந்து இங்கு அமர்ந்திருப்பது அது ஒரு மிகச்சிறப்பு. மீண்டும் அவருக்கு கைதட்டவும். என்னை இங்கு தங்க வைத்து எங்களது சுயத்துடனும் நன்றியோ அல்லது எப்படி சொல்றது, நன்றி தான், அதை விட எதை சொல்வது, எனக்கு உபசரிப்பை கொடுத்த வைஷாலி அவர்களுக்கும் எனது நன்றியை கூறி விடைபெறுகிறேன். என் மகளுக்கும் மிகுந்த நன்றி கூற வேண்டிய அவசியம் இல்லை என்று இல்லை. பெற்றோர்க்கு பிள்ளைகள் இந்த கடமையை செய்ய வேண்டும் என்பதை எடுத்து காட்டவே நான் இதை தமிழ்நாட்டில் இந்த நிகழ்ச்சியை செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட்டேன். மீண்டும் கூறி விடைபெறுகிறது. பெற்றோர்களுக்கு அவர்கள் யானைக்கும் மனிதர்க்கும் 100 வருடங்கள் வாழ்க்கை என்றால் பிறந்து 14 வருடங்கள் வாலிபர்கள் ஆவதற்கும் குமரிகள் ஆவதற்கும் பெற்றோர்களின் துணை அவர்களுக்கு தேவைப்படுகிறது. அதுபோல் 86 வயது முதல் 100 வயது வரை பெற்றோர்களுக்கு பிள்ளைகளின் உதவி தேவைப்படுகின்றது. இது சரியாக வரும் என்றால் கூட்டு குடும்பம் மீண்டும் ஆரம்பித்துவிடும். அது வர வேண்டும். அன்றுதான் தமிழ்நாடு மீண்டும் செழிக்கும். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா, உங்களுடைய வாழ்த்துக்கும் வார்த்தைகளுக்கும். அடுத்ததாக களம் அறிந்து, காலம் அறிந்து, இடம் அறிந்து, சிந்தனை செயல்கள் கூர்மையாக கவனித்து, ஆழ்ந்த அறிவும் ஆற்றலும் உயிர்ப்பான விஷயங்களை முன்னெடுத்து தளபதி வழியில் கடமை காக்கும் கழக தொண்டன் எங்கள் தஞ்சை மண்ணின் இளங்காட்டு மைந்தன், எப்போதுமே வீரன், பேச்சாளர், எழுத்தாளர், இலக்கியவாதி, மாநிலங்களவை நாடாளுமன்ற உறுப்பினர், திமுக துணை பொதுச் செயலாளர் திருச்சி சிவா அவர்களை இப்போது பேச அழைக்கிறோம். சார், அப்படியே அந்த ஹிந்தி பாட்டு ஒன்று பாடியிருக்கோம். ஈழத்து மெல்லிசை மன்னர் நம்முடைய அன்பிற்கினிய பி. பரமேஷ் அவர்களுக்கு அவருடைய இசை பயணம் தொடங்கி 60 ஆண்டுகள் நிறைவுற்றதை முன்னிட்டும் அவருடைய தந்தையார் விபுல பீதாம்பரத்தை பற்றி அவர் எழுதிய நூலினை வெளியிட்டும் சிறப்புற நடைபெறுகின்ற இந்த நிகழ்ச்சியிலே நூலின் முதல் பிரதியை பெற்றுக்கொண்ட என்னுடைய மனங்கவர்ந்த இயக்குநர்களில் மிக முக்கியமான என் அருமை தம்பி இயக்குனர் சீனு ராமசாமி அவர்களே, தன்னுடைய தந்தை வழியிலே நின்று இந்த விழாவை எழிலுற நடத்தி கொண்டு பொறுப்புணர்ச்சியுடன் ஒரு சிறந்த மகளாக நூலினை வெளிக்கொணர்வதற்கு முழு முயற்சி எடுத்ததோடு மட்டுமல்லாமல் எங்களை போன்றவரை அழைப்பதற்கும் மிகுந்த பிரயாசம் எடுத்துக்கொண்ட இசையமைப்பாளர் பாடகி பிரபாலினி பிரபாகரன் அவர்களே, விழாவிலே பங்கேற்றிருக்கின்ற இயக்குனர் வைஷாலி அவர்களே, பத்திரிகையாளர் மைதீன் அவர்களே, அன்பிற்கினிய தட்சிணாமூர்த்தி அவர்களே, நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கின்ற கவிதா அவர்களே, PRO தம்பி குமரேசன் அவர்களே, விழாவினுடைய நாயகனாக அமர்ந்திருக்கின்ற ஐயா பரமேஷ் அவர்களே, நிகழ்ச்சியிலே பங்கேற்றிருக்கின்ற ஈழ நாட்டு சொந்தங்களே, தமிழ்நாட்டின் சொந்தங்களே, பத்திரிகையாளர்களே, சிறப்பு அழைப்பாளர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். மிகைப்படுத்தி அவர்கள் யாரும் கூறவில்லை. நாடாளுமன்ற குழு கூட்டம் ஒன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அதிலிருந்து கடந்து வந்து காலையில் தமிழ்நாடு அரசினுடைய சுற்றுலாத்துறை தமிழ்நாட்டில் உள்ள சிறப்பான விழாக்களை பற்றி, திருவிழாக்களை பற்றி இந்து குழுமத்தின் சார்பில்
இணைந்து வெளியிட்ட ஒரு நூலினை வெளியிட்டு இப்பொழுது உங்கள் நிகழ்ச்சியை முடித்து மீண்டும் நான் நாடாளுமன்ற குழு கூட்டத்திற்கு சென்று மாலையில் பொதுக்கூட்டத்தில் கலந்து கொள்ள வேண்டிய ஒரு கடமையும் பொறுப்பும் உள்ளவனாக வந்திருக்கின்றேன். இத்தனை பணிகளுக்கு இடையிலே இதற்கு முக்கியத்துவம் தந்ததற்கு பல காரணங்கள் உண்டு. திரு பரமேஷ் அவர்கள் மீது நாம் கொண்டிருக்கின்ற அன்பினை வெளிக்காட்ட இது போன்ற நிகழ்ச்சிகளில் பங்கேற்பது, பிரபாலினி போன்றவர்கள் எடுக்கின்ற முயற்சியை பாராட்டுவதற்கு, இவரை போல எல்லா பிள்ளைகளும் இருக்க வேண்டும் என்று ஊக்கப்படுத்துவதற்கு, இசையிலே நாம் கொண்டிருக்கின்ற ஆர்வம் எந்த அளவிற்கு என்பதை நம்மை அறியாமல் மற்றவர்களுக்கு உணர்த்துவதற்கு இந்த விழாக்கள் பயன்படுகின்றன. ஆக இருக்கின்ற பணிகளை காட்டி வர இயலவில்லை என்று சொல்வதில் எனக்கு உடன்பாடு இல்லை. சிறிது நேரம் இருக்கலாம் என்று வந்தவனை நீண்ட நேரம் இருக்க வைத்தார்கள். இருந்ததில் ஒன்றும் வருத்தமில்லை. பிரபாவினுடைய உரையிலிருந்து அனைவருடைய உரையும் மனம் கவர்கின்ற அளவில் இருந்தது. தம்பி சீனு அவர்கள் பேசுகிற போது பலவற்றை எடுத்து சொன்னார். நூலினை என்னிடமிருந்து பெற்று அதற்குள்ளாக ஒரு நல்ல இயக்குனர் என்பதற்கு அடையாளமாக அதில் சில பக்கங்களை படித்துவிட்டு அதையும் இந்த இடத்துல குறிப்பிட்டு பேசினார். ஒரு காலத்திலே தமிழ்நாட்டில் வானொலி இருந்தது. ஆனால் இசை என்று சொன்னால் இலங்கை வானொலி மட்டும்தான் நமக்கெல்லாம். பழைய தமிழ் பாடல்களை இலங்கை வானொலி போல இந்திய நாட்டினுடைய வானொலி நிலையம் ஒளிபரப்பியது இல்லை. சில பேருடைய உரைகளை கேட்டிருப்போம். அவர் இங்கே சொன்னதை போல விபுலானந்தரை பற்றி, கூத்தபிரான், ஜெயங்கொண்டான் என்பதெல்லாம் ரேடியோ அண்ணா இதெல்லாம் அந்த காலத்தில் இருந்த பிள்ளைகளுக்கு தெரியும். அதே போல நான் இவருடைய இந்த புகழ்பெற்ற பாடல், உனக்கு தெரியுமா நான் உன்னை நினைப்பது, எனக்கு தெரியுமா நீ என்ன அழைப்பது என்ற அந்த பாடல் நான் பள்ளியிலே படித்துக் கொண்டிருந்த போது வந்தது. கல்லூரிக்கு சென்ற போது வேறு சில இலங்கை பாடல்கள் மிகவும் பிரபலமாகிவிட்டன. சின்ன மாமியை போன்ற பாடல்கள், சுராங்கனி போன்ற பாடல்கள் எல்லாம். ஆனால் இந்த பாடல் மனதிலே ஒலித்துக் கொண்டே இருக்கும். அவருடைய குரல், அந்த சொற்கள், அதில் இருக்கிற ஆழம், பொருள். ஆக அந்த நல்ல பாடலில் அவருக்கு கிடைத்த பரிசு என்பது பல விருதுகள் என்பது அல்ல, சிவமாலினியை போல ஒரு அருமையான பெண் அவருக்கு துணைவியாக கிடைத்திருக்கிறார். அந்த பாடல் அவரை நினைத்துதான் பாடியதாக கூட இந்த இடத்துல காணொலியிலே காட்டினார்கள். காதலை வெளிப்படுத்துவதற்கு கடிதங்கள் எழுதுவது தொலைதூரம் என்ற நிலையில், இப்போது இருப்பதை போல செல்லிட பேசிகள் இல்லாத நிலையில், வீடியோ கான்பரன்ஸ் இல்லாத காலத்தில் ஒரு பாடலின் மூலமாக அது காற்றிலே தவழ்ந்து வந்ததன் மூலமாக இந்தியாவில் இருந்த ஒரு சங்கீத பூஷணத்தை கொண்டு சென்ற ஒரு கள்ளன் பரமேஷ் அவர். இது பாராட்டப்பட வேண்டியதுதான். ஆக எல்லோருக்கும் அவர் அதிலே ஒரு வழிகாட்டி. மென்மையாக அணுகுமுறையின் மூலம் ஒரு பெண்ணினுடைய மனதை வெல்லலாம். வேறு சில அணுகுமுறைகள் என்பது தோற்றத்தில் வேண்டுமானால் பெரிதாக தெரியும், ஆனால் பயனளிக்காது என்பதற்கு இவர் ஒரு பெரிய உதாரணம். இந்த இருவரும் ஈண்டெடுத்த பிள்ளைகளில் இன்றைக்கு பிரபாலினி நம்முடைய அனைவருக்கும் அறிமுகமானவர். ஜெர்மனியில் வாழ்ந்து கொண்டிருந்தாலும், இவர் அமெரிக்காவில் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் அடிக்கடி தமிழ்நாட்டுக்கு வந்துவிட்டு போகிறவர்கள். நான் ஒரு முறை திரு பரமேஷ் அவர்களுக்கு என்ன செய்யலாம் என்று எண்ணிய பொழுது எனக்கு அவருக்கு தரக்கூடிய அளவிற்கு பரிசு எதுவும் தரவில்லை. அவரை இசைஞானி இளையராஜாவிடம் அழைத்து சென்று அறிமுகப்படுத்தினேன். அவர் யார் என்பதை சொன்னவுடன் அவர் மிகுந்த பரவசப்பட்டார். ஒரு காலத்தில் இவருடைய பாடல்கள் எவ்வளவு ஈர்ப்புடையவை என்பதை பற்றியெல்லாம் கூட சொன்னார். அவர் தன்னுடைய தந்தையை பற்றி நூல் எழுதியிருக்கிறார். தந்தைக்கு 60 ஆண்டுகள் இசை வாழ்வுக்கு என்று சொல்லி மகள் விழா எடுக்கிறார். நான் நம்முடைய மெல்லிசை பாடகி, மிகச்சிறந்த பின்னணி பாடகி அம்மையார் பி. சுசீலா, இந்திய நாட்டின் இணையற்ற பாடகி, தமிழில் இருந்த காரணத்தினால் வடக்கே சென்று சேரவில்லை. நான் அண்மையில் நாடாளுமன்றத்தில் பேசியதை போல தமிழ்நாட்டில் இருந்த விடுதலை போராட்ட வீரர்கள் பல பேர் வடபுலம் இன்னும் அறியவில்லை என்ற ஆதங்கத்தை நான் வெளிப்படுத்தினேன். பல பேர் கேட்டிருக்க கூடும். எவ்வளவு திறமை, எவ்வளவு தியாகம் இருந்தாலும் கூட தமிழ்நாடு என்ற காரணத்தினால் அவர்களை அறிவதில்லை.
திருவள்ளுவர் என்பவரை இப்பொழுதுதான் கொண்டு சேர்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் கடைசி மனிதன் வரை யாரும் அறியவில்லை என்பதை நாம் வருத்தத்தோடு ஒத்துக்கொள்ளத்தான் வேண்டும். ஷேக்ஸ்பியரை எல்லோரும் அறிவார்கள், வால்மீகியை அறிவார்கள், கம்பனை தமிழ்நாடு மட்டும்தான் அறியும். அதுபோல திருவள்ளுவரை அறியாது என்று சொல்வதை போல திருமதி பி. சுசிலா அவர்களை பற்றி நான் வடக்கே இருப்போடம் அவர்கள் சொன்னதை போல நான் அங்கிருக்கிற தோழர்களுடைய மனமகிழ்ச்சிக்காக எனக்கு இந்தி தெரியாது, ஆங்கிலத்திலே அந்த பாடலை வைத்துக் கொண்டு நான் இந்தி பாடல்கள் கேட்டு பழகிய காரணத்தினால் பாடுவது வழக்கம். அப்பொழுது பல பாடல்கள் இந்தியில் இருப்பதை போலவே தமிழில் இருப்பதை பார்த்து அவர்கள் எப்படி என்று கேட்பார்கள். இங்கே உங்களுக்கு எப்படி லதா மங்கேஷ்கர் அவர்களோ அது போல எங்களுக்கு பி. சுசிலா. எங்களுக்கு அவரை தெரியும், உங்களுக்கு இவரை தெரியாது. காரணம், நாங்கள் மொழியை பார்ப்பதில்லை, ஒருவருடைய திறமையை பார்க்கிறோம், அதை போற்றுகிறோம். அதே போலத்தான் இந்த அம்மையாரை பற்றி நான் அங்கே பெரிய அளவிலே சொல்லுவேன். எனக்கு கிடைத்த வாய்ப்புகள் எல்லாம் ரொம்ப பெரியது. நான் ரொம்ப மனதிலே கொண்டாடியவர்கள் எல்லாம் எனக்கு நெருங்கியவர்களாக மாறி இருக்கிறார்கள். திருமதி லதா மங்கேஷ்கர் அவர்கள் நாடாளுமன்ற நியமன உறுப்பினராக உள்ளே நுழைந்து முதலில் உட்கார்ந்தது எனக்கு அருகில் தான். அன்றைக்கு பார்த்து அவருக்கு ஒரு வாக்களிக்கின்ற ஒரு சூழல் வந்தது. அந்த மின்னணு பொத்தானை அழித்துவதற்கு அவருக்கு தெரியவில்லை, நான் தான் சொல்லிக் கொடுத்தேன். செய்து முடித்தவுடன் ரொம்ப நன்றி என்றார்கள். இல்லை அம்மா, உங்களுக்கு தான் நன்றி, என்னை தினந்தோறும் தூங்க வைப்பவர் நீங்கள் என்று. அது மாதிரி மிகப்பெரிய திரைப்பட கலைஞர்கள், இள வயதில் பார்த்த தாரா சிங், திலீப் குமார், ராஜேஷ் கண்ணா, ஷபானா ஆஸ்மி, இவர் திரைப்பட கலைஞர்கள் எல்லாம் அங்கு இருந்திருக்கிறார்கள். புகழ்பெற்ற எழுத்தாளர்கள் குல்தீப் நய்யார் போன்றவர்களே இருந்திருக்கிறார்கள். சொல்லிக்கொண்டே போகிற நீண்ட வரிசை அது. பெரிய அரசியல் தலைவர்களோடும் நான் பணியாற்றுகின்ற பெருமையை பெற்றிருக்கிறேன். அதுபோல அம்மையார் சுசீலா அவர்களுக்கு அவர் திரை உலகத்திற்கு வந்து 60 ஆண்டுகள் ஆனதை ஒட்டி நான் திருச்சியிலே ஒரு மிகப்பெரிய பாராட்டு விழா நடத்தினேன். அவர் எதிர்பார்க்கவில்லை. ஒரு முறை திருச்சிக்கு அவர் வருகை தந்த போது அந்த விழாவில் நானும் கலந்து கொண்டேன், அவர் மீது கொண்ட ஈடுபாட்டின் காரணமாக. ஆனால் அந்த விழாவில் சொற்பமானவர்கள் தான் இருந்தார்கள். அப்போது நான் தனியாக அவரிடம் சொன்னேன், இது மாதிரி விழாக்களுக்கு வராதீர்கள், உங்களை பற்றி உங்களுக்கே தெரியவில்லை, யார் அழைத்தாலும் வருவது என்ற பழக்கம் வேண்டாம், அடுத்த முறை இனி திருச்சிக்கு வந்தால் என்னை மீறி வரக்கூடாது என்று சொன்னேன். அவர்கள் ஏதோ அதை விளையாட்டாக எடுத்துக்கொண்டார்கள். பின்னர் அவரிடம் தேதியை உறுதி செய்துவிட்டு மெல்லிசை மன்னர் MS விஸ்வநாதன், கவி பேரரசு வைரமுத்து, நடிகர் ராஜேஷ் அவர்கள், MN ராஜமம், AL ராகவன், வெண்ணிராடை நிர்மலா, இவர்களெல்லாம் அழைத்து ஒரு பெரிய நிகழ்ச்சி, 10,000 பேர் அதில் குழுமி இருந்தார்கள் திருச்சியில் பொது மைதானத்தில். கட்டணம் உங்கள் வருகையும் வாழ்த்தும் என்று மட்டும் நான் வெளியிட்டிருந்தேன். நிதி வசூல் செய்யவில்லை, டிக்கெட் வசூல் கிடையாது. அந்த விழா, அதில் இருந்த கூட்டம், அதில் இருந்த வாழ்த்தொலி அந்த அம்மையாரை அவ்வளவு பெருமை மனமகிழ்ச்சி ஏற்படுத்தியது. அதுபோல பரமேஸ் அவர்களுக்கு இசை வாழ்வு என்பது 60 ஆண்டுகள் என்பதை இந்த சின்ன மன்றத்திலே நடத்துகிறோம். எவ்வளவு பெரிய மன்றம், எத்தனை பேர் என்பதை விட வந்திருக்கிறவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை பொறுத்து அந்த விழாவிற்கு முக்கியத்துவம் கிடைக்கிறது. ஆக இங்கே குறைந்த அளவு 10,000 பேர் இல்லை என்றாலும் வந்திருக்கிற அத்தனை பேரும் நல்ல கலைஞர்கள், நல்லதை பாராட்டக்கூடியவர்கள் என்பதை நான் உணர்கிறேன். இல்லாவிட்டால் இந்த நேரத்தில் இவ்வளவு நேரம் நீங்கள் காத்திருக்க வாய்ப்பு கிடையாது. அந்த வகையில் உங்களுக்கு நன்றி. நான் பரமேஸ் அவர்களுக்கு சொல்வேன், வந்திருக்கிறவர்கள் அத்தனை பேரும் உங்கள் மீது அன்பு கொண்டவர்கள், உங்கள் திறமையை மதிக்கிறவர்கள். உங்களுடைய அந்த பாடலை இப்பொழுது பிரபா பாடிய பொழுது, பிரபா பேசியதும் எனக்கு ஆச்சரியமாக இருந்தது, பாடியதும் மகிழ்ச்சியாகவும் நெகிழ்ச்சியாகவும் இருந்தது. நல்ல குரலில் உங்களுடைய பாடலை பாடிய போது எங்களுக்கே அதில் ரொம்ப திரும்பி பாட வேண்டும் என்பது போல தோன்றியது. அவ்வளவு பிரபலமான அந்த பாடல். ஆக நிறைய பேச விரும்பினாலும் முடியாத சூழல். இங்கே நிறைய பேச வேண்டும் என்பதும் அவசியமில்லை. ஒரு அருமையான தந்தையை பற்றி அவருடைய மகன் நூல் எழுதியிருக்கிறார். நன்றி அவருக்கு, இவர் அவருக்கு காட்டிய நன்றி. அந்த தந்தைக்கு விழா எடுக்கிறார் இந்த அன்பு மகள். சீனு சொன்னதை போல, என்னுடைய பிள்ளைகளைப் போல பிரபாலினி அவர் மீது அன்பு கொண்டவர். சீனு சொன்னார், அவருடைய எல்லா படங்களையும் எனக்கு காட்டிவிட்டு தான் திரையிடுவது வழக்கம் என்று. இன்னொன்றையும் சொல்கிறேன், கதையே எனக்கு சொல்லிவிட்டு தான் படம் எடுப்பார். திரைத்துறையில் அனுபவம் மிக்கவர்கள் நிறைய பேர் இருப்பீர்கள். இந்த இயக்குனரிடம் கதை கேட்கிற அளவிற்கு பொறுமை என்பது ரொம்ப பெரிய விஷயம்.
அதாவது அந்த சீன் பை சீன் என்று சொல்லுகிற போது நமக்கு அதெல்லாம் பழக்கமே இருக்காது. கதை என்றால் 2 வரிகளை சொல் என்பார்களே, 2 லைன் ஸ்டோரி, அது மாதிரி சொல்லலாம், அல்லது கொஞ்சம் ஒரு மாதிரி சொல்லலாம். காலார நடக்கலாம் என்று கடற்கரைக்கு கூட்டு போய் 4 நடை நடப்போம். அந்த அண்ணா நினைவிடத்துல இருந்து காந்தி சிலையில இருந்து திருப்பி நடக்கிற வரை கதையை சொல்லி கொண்டே இருப்பார். கால்கள் கடைத்து போகிறதோ இல்லையோ அவருக்காக அந்த கதையை கேட்பேன். பின்னர் நான் மேல் கருத்து சொல்கிற போது அதை ஏற்றுக்கொள்வார். அந்த அளவிற்கு தம்பி சீனு அவர்களுக்கு என் மீது பிரியம், எனக்கு அவர் மீது நிரம்ப அக்கறை. வெற்றி பெற வேண்டிய இன்னும் அவருடைய உயரம் நிறைய இருக்கிறது. ஆனால் எல்லாவற்றையும் போல, எல்லா தமிழர்களையும் போல அவருக்கும் இன்னும் கிடைக்க வேண்டிய உயரம் கிடைக்கவில்லை. ஆனால் கிடைக்கும் என்று நம்புகிறேன், கிடைக்க வேண்டும் என்று நான் வாழ்த்துகிறேன். அதுபோல வைசாலி ஒரு படம் எடுத்திருக்கிறார். அந்த படத்தினுடைய நோக்கத்தின் காரணமாகவாவது அது வெற்றி பெற வேண்டும். பலரும் அதை பார்த்து அதன் மூலமாக உத்வேகமும் உணர்ச்சியும் பெற வேண்டும், பெறுவார்கள் என்று நான் நம்புகிறேன். ஆக இந்த விழாவில் பலர் கலந்து கொண்டிருக்கிறீர்கள், நானும் வந்து கலந்து கொண்டேன். நிறைய நிகழ்ச்சிகள் இருந்தாலும் இப்போது நான் இதை முடித்துவிட்டு அவசரமாக கிளம்ப வேண்டிய இந்த நிலையில் இவ்வளவு நேரமாக நான் முன்னால் சொன்னேன், நான் முதல்லே பேசிவிட்டு போகிறேன் என்றேன். அதற்கு அவர்கள் இசைவு தெரிவிக்கவில்லை, எனக்கும் அது ஏற்புடையதாக தெரியவில்லை. எனவே வந்த இடத்தில் அவசரப்பட்டு செல்வதை விட நான் காலையிலிருந்து ஓடிக்கொண்டே இருக்கிறேன். 2வது விழாவில் முதலில் வேண்டாம் என்று சொல்லிவிட்டு எனக்கு நிலைமை தெரிந்து அங்கேயே கொஞ்சம் லேசாக உணவருந்திருக்கிறேன். இப்போது நேராக அடுத்த நிகழ்ச்சி, அது முடிந்தால் முகம் கழுவிக்கொண்டு அடுத்த நிகழ்ச்சிக்கு சென்று நாளை கோவை சென்று பின்னர் அடுத்த நிகழ்ச்சிகளை தொடர வேண்டும் என்ற நிலையில் எங்கள் கடமை தொடர்கிறது. எங்கள் கடமை இப்படி தொடர்வதோடு மட்டுமில்லை, நாடாளுமன்றத்தில் உங்களுக்காக குரல் ஒலித்துக் கொண்டே இருக்கின்றது. இங்கே அரசியல் பேசவில்லை, ஆனால் இந்த நாட்டில் பல சங்கடமான சூழ்நிலைகள் இருக்கின்றன. நாடாளுமன்றம் என்பது கருத்துக்களை பகிர்கின்ற ஒரு மன்றம், விவாதங்கள் நடக்கின்ற மன்றம். ஒருவர் கருத்து சொன்னால் அதை பேச சொல்லி கேட்டு அதற்கு பதில் சொல்கின்ற மன்றம் என்பதெல்லாம் மலையேறிவிட்டது. எங்களை போன்றவர்கள் எங்களுடைய இயல்புகளை, தன்மைகளை மறந்து பேசுவதற்கு வாய்ப்பு கேட்டு போராடுவதும், உரத்த குரல் எடுத்து கத்துவதும், பின்னர் பேசுகிற போது அதற்கு குறுக்கீடு வருவதும், அதையே மீறி எல்லாவற்றையும் பதிவு செய்கிறோம் என்கிற சங்கடங்கள் எல்லாம் எங்களுக்கு இருக்கின்றன. நான் சொல்வது மீண்டும் சொல்கிறேன், அரசியல் இல்லை, நாடாளுமன்ற ஜனநாயகம் நிலைத்திருந்தால் தான் இந்திய நாட்டின் ஜனநாயகம் நிலைத்து நிற்கும். உலகத்தின் தலை சிறந்த ஜனநாயக நாடு நம்பர் 1 இந்தியா தான் என்கின்ற பெயரை பெற்றிருக்கிறோம். அந்த இடத்திலும் கூட நிதானம் இழக்காமல், பொறுமை இழக்காமல் கடமை ஆற்ற வேண்டும். இந்த நாட்டினுடைய மக்கள் ஜனநாயகத்தை, மக்களுக்கான குரலை ஒலிக்க வேண்டும் என்று கடமை ஆற்றிக் கொண்டிருக்கிறோம். இப்படி வருகிற போது உங்களை சந்திக்கிற நேரத்தில் நீங்கள் வாழ்த்தினால் அந்த வாழ்த்து எங்களுக்கு உற்சாகத்தை தரும், அதன் மூலமாக உத்வாகம் பெறுவோம். பெயரளவிற்கு என்று ஒரு பொறுப்பை வைத்துக் கொள்ளாமல் கடமையாற்றிக் கொண்டிருக்கிறோம். அந்த கடமைக்கு இட இதுவும் ஒரு கடமைதான். இலக்கியம் என்பது நம்முடைய வாழ்வின் ஒரு அங்கம். தமிழனை போல் வாழ்வில எல்லாம் தெரிந்தவன் யாரும் இல்லை. வீரம் இருந்தது, காதல் இருந்தது, மானம் இருந்தது, கலை இலக்கியத்தில் ஆர்வம் இருந்தது. உலகத்திற்கு வழிகாட்டியாக வாழ்ந்தவன் தமிழன், உலகத்தில் உயர்ந்து நின்றவன் தமிழன், எல்லோரையும் அரவணைத்து சென்றவன் தமிழன். உன் ஊர் எது என்று கேட்ட போது எல்லா ஊரும் என் ஊர் என்று சொன்ன பரந்த மனப்பான்மை தமிழனுக்கு மட்டும்தான். உன் உறவினர் யார் என்ற போது என் சாதிக்காரன் என்று சொல்லவில்லை, எல்லோரும் என் உறவினர் என்று சொல்லிதான் யாதும் ஊரே யாவரும் கேள்வி. தம்பி சீன சொன்னார், ஒரு ஊர் அழிந்து விட்டது என்றார். இல்லை தம்பி, அழிக்கப்பட்டது. கண்ணீரும் கம்பளையுமாக இவர்கள் எல்லாம் அங்கிருந்து தப்பி ஓடி பதறி வந்தது. 1.5 லட்சம் இன்னும் அகதிகள் இங்கு இருக்கிறார்கள், குடியுரிமை இல்லாமல். குடியுரிமை இல்லை என்றால் அங்கும் செல்ல முடியாது, இங்கும் செல்ல முடியாது, வேறு எங்கும் செல்ல முடியாது. அவர்களுக்கு ஆதார் அட்டை கிடையாது, அவர்களுக்கு ஓட்டுரிமை கிடையாது, உழைத்து சம்பாதித்தால் ஒரு சொத்து வாங்க முடியாது. அதற்காக அவர்களுக்கு குடியுரிமை வேண்டும் என்று நான் கொண்டு வந்த ஒரு திருத்தத்தை அந்த நாடாளுமன்றத்தில் தோற்கடித்தார்கள். அதற்கும் தமிழர்கள் தான் காரணம், நான் வேறு எதையும் சொல்ல விரும்பவில்லை. அது மாதிரி பல நேரங்களில் இவர்களை நினைத்து கண்ணீர் விட்டிருக்கிறோம், கை கொடுத்திருக்கிறோம், காப்பாற்ற வேண்டும் என்று துடித்திருக்கிறோம். இப்பொழுது ஓரளவுக்கு இங்கு வந்திருக்கிறவர்கள் நல்ல நிலையில் இருக்கிறார்கள், அங்கு இருப்பவர்கள் இன்னும் வதங்கி கொண்டுதான் இருக்கிறார்கள்.
ஒரு காலத்தில் யாழ்ப்பாணத்தினுடைய நூலகம் எரிக்கப்பட்டது. யாழ்ப்பாணத்திலே ஒலிக்கப்பட்ட அந்த இலங்கை வானொலியின் குரல் நெரிக்கப்பட்டது. அதில் கேட்ட அருமையான இந்த தமிழ் மொழி இருக்கிறது அல்லவா, மொழி அவர்கள் பேசுகிற மொழியே ஒரு அழகு மொழி, கொஞ்சு மொழி. நாம் பேசுவதெல்லாம் தமிழ் மொழி, செம்மொழி, அது கொஞ்சு மொழி. கேட்கிற போதே அப்படி உற்சாகமாக உணர்ச்சியாக இருக்கும். பேச சொல்லி கேட்டுக்கொண்டே இருக்கலாம் போல இருக்கும். பிரபாலினியை நான் பார்ப்பதில்லை, பேசுவதைத்தான் கேட்பேன். சீனு தான் பார்த்து கொண்டிருப்பார், அவர் இயக்குனர் என்ற காரணம். அதனால்தான் அவர் சொன்னார் தோற்றத்திற்கும் குணத்திற்கும் சம்பந்தம் இல்லை என்று சொன்னார். எனக்கு பிரபா தொலைபேசியில் பேசினாலும் சரி, நேரில் பார்த்தாலும் சரி, அந்த தமிழும் அந்த குரலும் மட்டும்தான் என் காதில் கேட்கும். அதை இன்றைக்கு இசையாகவும் கேட்டேன். மகிழ்ச்சி பிரபா. வந்திருந்த அனைவருக்கும் நன்றி. உங்களை மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். தமிழ் பாட்டு பாடுவேன். அங்கே நான் தமிழ் தான் பாடுவேன். தமிழ் இந்த மாதிரி இருக்கு. சரி, அன்பு குரல் மௌனமே பார்வையால் ஒரு பாட்டு பாட வேண்டும், நாணமே ஜாடையால் ஒரு வார்த்தை பேச வேண்டும். மௌனமே பார்வையால் ஒரு பாட்டு பாட வேண்டும், நாணமே ஜாடையால் ஒரு வார்த்தை பேச வேண்டும். அல்லிக்கொடியே உந்தன் முல்லை இதழும் தேனாறு போல பொங்கி வர வேண்டும், வர வேண்டும். அல்லிக்கொடியே உந்தன் முல்லை இதழும் தேனாறு போல பொங்கி வர வேண்டும். அங்கம் தழுவும் வண்ண தங்க நரை போல் என்னை அள்ளி சூடி கொண்டு விட வேண்டும், என்னை அள்ளி சூடி கொண்டு விட வேண்டும். மௌனமே பார்வையால் ஒரு பாட்டு பாட வேண்டும், நாணமே ஜாடையால் ஒரு வார்த்தை பேச வேண்டும். முத்துச்சரமே என் பக்கம் இருந்தால் வேறென்ன வார்த்தை சொல்ல மொழி வேண்டும், மொழி வேண்டும். முத்துச்சரமே என் பக்கம் இருந்தால் வேறாட்டை சொல்ல என் மொழி வேண்டும். முன்னம் இருக்கும் இந்த சின்ன முகத்தில் பல மொழிகள் பாடம் பெற வர வேண்டும், பல மொழிகள் பாடம் பெற வர வேண்டும். மௌனமே பார்வையால் ஒரு பாட்டு பாட வேண்டும், நாணமே ஜாடையால் ஒரு வார்த்தை பேச வேண்டும். சார் ரொம்ப நன்றிங்க சார். சீனு ராமசாமி சார் வந்து உங்களுக்கு கதையெல்லாம் டிஸ்கஸ் பண்ணாங்களே, உங்களை நடிக்க என்னைக்காவது கூப்பிட்டுருக்காங்களா சார்? கூப்பிட்டீங்களா? சார் அவர்கள் வந்து பிரபாலினி மேடம் அவர்களுக்கு மரியாதை செய்வாங்க. PRO குமரேசன் அவர்களுக்கும் ஒரு சின்ன மரியாதை. சார் குமரேசன் சாருக்கு சிவா சார், சீனிராமசாமி சார், உங்களுக்கு ஒரு வேண்டுகோள். அதாவது ஈழத்து மெல்லிசை மன்னருக்கு வந்து மிகப்பெரிய பாராட்டு விழா நடக்குது.
இந்த விழாவில் ஒரு சின்ன விழாவா நாங்கள் கூட ஒரு விழா நடத்திக்கிறோம். அதாவது தமிழ் சினிமாவில் ஆண்டுக்கு 250 படங்களுக்கு மேலே வெளியாகுது. அந்த படங்களுக்கு இசை வெளியீட்டு விழா, பட அறிவிப்பு விழா, இப்படி நிறைய விழாக்கள் நடக்குது. இந்த விழாக்கள்ல நிறைய தொகுப்பாளினிகள் வந்து அந்த சினிமாவை வந்து நல்ல பிரபலப்படுத்துவாங்க நம்மளுடைய நல்ல வார்த்தைகளால. அந்த மாதிரி ஒரு நல்ல தொகுப்பாளனி நம்முடைய கவிதா அவர்கள், பத்திரிகையாளர் கவிதா அவர்கள். அதாவது கிட்டத்தட்ட வந்து ஏராளமான படங்களுக்கு, அதாவது இந்த வருஷம் 250 படம் ரிலீஸ் ஆயிருக்குன்னா அதில் பெரும்பான்மையான படங்களுக்கு வந்து இவர் தான் தன்னுடைய அழகு தமிழால் அற்புதமான வார்த்தைகளால் வந்து தொகுப்புரை வழங்கியிருக்காங்க. அவங்களுக்கு உங்களுடைய அந்த வாழ்த்தை தெரிவிக்கணும் சார். நன்றி. செந்திலண்ணா ஆன் பண்ணினே இருக்காரு. செந்திலண்ணா விழாவிற்கு வந்திருந்து சிறப்பித்த அனைவருக்கும் எங்கள் அன்பும் நன்றியும். தேங்க்யூ ஸோ மச். சார் வந்து மிக விரைவாக கிளம்பணும் என்பதற்காக நிகழ்ச்சி தொடர்ந்து ஒரு 10 நிமிஷம் நடக்கும். ஆனா திருச்சி சிவா சார் அவங்க வந்து கிளம்பணும். அதனால நீங்க எல்லாரும் அமைதியா உட்காருங்க. அவங்க விடைபெறத்துக்கு அன்பும் நன்றியும் சார். ரொம்ப 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 நன்றி நீங்க இங்க வந்ததுக்கு. எல்லாரும் தயவு செய்து ஒரு பெரிய பாராட்டு கொடுங்க அவருடைய பாடல்களுக்கு. நான் எதிர்பார்க்கவே இல்லை, எனக்கு அது எக்ஸ்ட்ரா போனஸ். தேங்க்யூ சோ மச் சார். மீண்டும் சந்திக்கும் வரை எல்லாரும் அமைதியா உட்காருங்க. நான் சிலர் நன்றி வார்த்தைகள் சொல்ல வேண்டும். அவர் இப்போ கிளம்புறாங்க. மைக் அங்கதான் இருக்கு. மைக் மட்டும் கேபிள், சின்ன கேபிள் அந்த பொண்ணு தான் ஒரு கதை நான் வந்து சொன்னேன். நான் பேராசிரியர் கேரக்டருக்கு நான் கூப்பிட்டேன். நீங்க தான் பேராசிரியர் தான் இருக்கீங்க, நீங்க நடிச்சது ரொம்ப கெத்தா இருக்கும், மரியாதையா இருக்கும், திருச்சி சிவானே நடிக்கிறீங்களான்னு கேட்டேன். ஆனா அவர் அப்ப வந்து நாடாளுமன்ற பணிகள் ரொம்ப பிஸியா இருந்தாலும் நடிக்க மாட்டேன்ட்டாரு. நான் 2-3 தடவை கேட்டேன். அதுக்கப்புறம் நடிகர் ராஜேஷ் அவர்கள் நான் அதுக்கு ஃபிக்ஸ் பண்ணேன். ஆனா அப்பயே நடிச்சிருந்தாருன்னா தொடர்ந்து தமிழ் சினிமாவில் ஒரு முக்கியமான நடிகராக வந்திருப்பாரு. அதை நான் மிஸ் பண்ணிட்டேன். நம்ம ஆனா இப்பதான் தெரியுது அவர் நம்ம பாட வச்சிருக்கணும்ல. ரசிகர்களுடைய வேண்டுகோளுக்கு இணங்க வந்து நம்ம பாட வச்சிருக்கோம். அவரை அடுத்த படத்துல நம்ம பாட வச்சிருக்கோம். நன்றி சார், நன்றி, மிகவும் நன்றி. I love you சார். ஓகே, எல்லாருக்கும் நான் இந்த நிகழ்ச்சி வந்து இவ்வளவு சிறப்பாக நடக்கும்ன்றது வந்து நான் எதிர்பார்க்கல. சில முக்கியமான விருந்தினர்கள் இன்னைக்கு வந்து வர முடியல. அவங்க குடும்பத்துல கொஞ்சம் உடல்நல சில அதெல்லாம் அவங்க வந்து ஆம்புலன்ஸ்ல ஹாஸ்பிட்டலுக்கு எல்லாம் போயிட்டு இருக்காங்க. மிகவும் மிகவும் நன்றி. சிவா ஈழ தமிழர்களுக்காக போராடி கொண்டிருக்கும் ஒரு நல்ல நண்பன். அவர் வந்து இந்த தமிழ் செயலாளராக இருக்காரு. நிரோஜன் சிவா வந்து இங்க மேடையில இருந்து வந்தா தயவு செய்து ஒரு மேடைக்கு வரும் சொல்லி கேட்டுக்கிறேன். அது மாதிரி இங்க வந்த முழு சகல ரிப்போர்ட்டர்ஸுக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன். மிகவும் 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 நன்றி. இவ்வளவு நேரமாகியும் நீங்க இவ்வளவு பொறுமையா இருந்து இதெல்லாம் கவர் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. அண்ணாமார்களே, தம்பிமார்களே, மற்றது அனைவர் விருந்தினருக்கும் நான் மனசார நன்றி தெரிவிச்சுக்கிறேன். என்ன இங்க வந்து பல பேருக்கு என்ன தெரியாது, என்னுடைய அப்பாவை தெரியாது. ஆனா இது இப்படி ஒண்ணு நடக்குதுன்னு சொல்லி வந்தீங்கல்ல, அது பெரிய ஒரு உற்சாகம் எங்களுக்கு கொடுக்கும். அடுத்த வாட்டி நாங்க வரும்பொழுது இது இந்த 100ன்னா அடுத்தது 200 இருக்கும். ஸோ இவ்வளவுதான் ஒரு கலைஞனுக்கு தேவை. பாராட்டும் கைதட்டல்களும் தான். மிகவும் நன்றி. அது மட்டுமில்ல, திரு குமரேசன் அவர்கள் என்னுடைய PRO, அவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி கவிதா அவங்களுக்கும் இங்க வந்து மேடையில எல்லா தொகுப்பு அளித்தவர்களுக்கு, கவிதா அவர்களுக்கு என்னுடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். இந்த சமயத்துல நான் யாரையாவது தவறு செய்து விட்டிருந்தா மன்னிச்சிடுங்க.
இப்போ இந்த நிகழ்ச்சியை நாங்கள் நிறைவு செய்ய ஆசைப்படுகின்றோம். எல்லோரும் வந்து என்னுடைய அப்பாவுக்கு பெரிய ஹாப்பி பர்த்டே பாடிடலாமா? அவருக்கு முந்தினாத்து தான் ஹாப்பி பர்த்டே நடந்துச்சு. அந்த பாட்டோட நாங்கள் எல்லாரும் சேவ் குட் பை. ஓகே, ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டியர் அப்பா, happy birthday to you. Thank you so much, guys. Thanks. Namaskar, Shiva. அரங்கில் கூடியிருக்கும் அன்பு பெருமக்களுக்கு அன்பு வாழ்த்துக்கள். எங்கள் தமிழ்நாடு வாழ் இலங்கை தமிழர் மறுவாழ்வு சங்கத்தின் சார்பாக ஒரு கௌரவ மன்றினை வழங்கலாம் என இருக்கின்றோம். அதற்காக ஒரு சங்கத்தின் துணைத் தலைவர் அண்ணன் சிவா அவர்களை அழைக்கின்றோம். அதனோடு எங்களது ஆலோசகர் அண்ணன் ஆனந்தன் மற்றும் சங்கத்தின் இணை செயலாளர் மனு மற்றும் முகிலன் அவர்களையும் அழைக்கின்றோம் அந்த கௌரவத்தை வழங்குவதற்காக. அன்பு நண்பர்கள், உடனடியாக வருகிறார்கள். நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வேண்டும் என்று சொந்தங்களே. எல்லாருக்கும் ஒரு புக் இருக்கு, அதே மாதிரி ஒரு பிளான், ஒரு தாவரம் வழியில வச்சிருக்கோம். நல்ல கோயிலுக்கு கொண்டு போங்க. சில நிமிடங்கள் தயவு செய்து கொஞ்ச நேரம் பொறுத்துக்குங்க. இது நான் எதிர்பார்க்காத ஒரு சர்ப்ரைஸ். சங்கத்தின் நிர்வாகிகள் சசி அவர்கள் மற்றும் இவர்களையும் அன்போடு அழைக்கின்றோம். சகோதரி கமலி மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கப்படுகின்றீர்கள். சகோதரன் சாந்தன் ஜெயக்குமார் அண்ணா மேடைக்கு வாருங்கள். புரியல, அதுவா முன்னாடி போய் 550 சகோதரி வைசாலி மேடை அழைக்கின்றோம் கௌரவத்துக்காக. கேமரா பேக்கா நல்லா தேடு. அது நான் எதுவும் நான் வாங்கினேன்னா ஐயா தட்சிணாமூர்த்தி அவர்களை மேடை அழைக்கின்றோம். அதுதான் நாகராஜன் நாகராஜன் வாங்கி ரொம்ப நாள் இதான் உண்டு. வண்டியில் இணைச் செயலாளர் கணேஷ் அவர்களை மேடை அழைக்கின்றோம். சகோதரி பிரபாலினி அவர்களை கமலி கௌரவப்படுத்துவார். தினசன வேலை வச்சுக்கணும் பார்த்தல டி இல்ல இது வேற கீழே வய வச்சு டைட்டா இருக்கும். சகோதரர் கண்ணன் அவர்களை மேடை அழைக்கின்றோம். ஐங்கரன் என்று அழைக்கப்படுகிறது கண்ணன் அவர்கள். சார் சார்
ஃபோன் கொடுத்துட்டியா? ஒரு முடிவில் மைக்கால் சங்கீத சாம்ராஜ்யம் நாமாக்குவோம், சந்தோஷ ராகங்கள் நாம் பாடுவோம். சங்கீத சாம்ராஜ்யம் நாமாக்குவோம், சந்தோஷ ராகங்கள் நாம் பாடுவோம். வாழ்ந்தாலும் தாழ்ந்தாலும் இசையோடுதான், வாழ்ந்தாலும் தாழ்ந்தாலும் இசையோடுதான். வருங்காலம் நமக்காக பொன்னேடுதான். சங்கீத சாம்ராஜ்யம் நாமாக்குவோம், சந்தோஷ ராகங்கள் நாம் பாடுவோம். அந்நாளும் இந்நாளும் இசையோடுதான், இசைத்தென்றல் வீசிய பொற்காலம்தான். அந்நாளும் இந்நாளும் இசையோடுதான், இசைத்தென்றல் வீசிய பொற்காலம்தான். பண்ணான பாட்டுக்கள் பல நூறுதான், பல்லாண்டு வாழும் நம் சுரேடுதான். சங்கீத சாம்ராஜ்யம் நாமாக்குவோம், சந்தோஷ ராகங்கள் நாம் பாடுவோம். நூறாண்டு வாழ்ந்தாலும் இசையோடுதான், 18 வயதோடு இசை கோலம்தான். நூறாண்டு வாழ்ந்தாலும் இசையோடுதான், 18 வயதோடு இசை கோலம்தான். 14 ஆண்டுகள் இசை தென்றல்தான், ஈழத்தில் வீசிய தமிழோசைதான். சங்கீத சாம்ராஜ்யம் நாமாக்குவோம், சந்தோஷ ராகங்கள் நாம் பாடுவோம். வாழும் வரை சங்கீதம் நம்மோடுதான், வரலாற்றிலென்றும் இசை பஞ்சாங்கம்தான். வாழும் வரை சங்கீதம் நம்மோடுதான், வரலாற்றிலென்றும் இசை பஞ்சாங்கம்தான். பாரெங்கும் புகழ் சேரும் நற்காலம்தான், எல்லோரும் தேடும் மெல்லிசை கோர்வைதான். சங்கீத சாம்ராஜ்யம் நாமாக்குவோம், சந்தோஷ ராகங்கள் நாம் பாடுவோம். வாழ்ந்தாலும் தாழ்ந்தாலும் இசையோடுதான், வருங்காலம் நமக்காக பொன்னேடுதான். சங்கீத சாம்ராஜ்யம் நாமாக்குவோம், சந்தோஷ ராகங்கள் நாம் பாடுவோம். சங்கீத சாம்ராஜ்யம் நாமாக்குவோம், சந்தோஷ ராகங்கள் நாம் பாடுவோம். சங்கீத சாம்ராஜ்யம் நாமாக்குவோம்,